நம்முடைய பெரிய புராண தொடர்ச்சிந்திர வகுப்பில் நாம் இது வரைக்கும் ஒரு 29 புராணங்களே தொடர்ச்சியாக செஞ்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த வகுப்பு ஒரு 3 ஆண்டுக்கு மேலே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த புராணத்தினுடைய பெரிய பகுதிகளாகிய ஞானசம்பந்தருடைய புராணம், ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய புராணம்லாம் நிறைவாகிவிட்டது. அதனால் கிட்டத்தட்ட நாம் நிறைவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பில் நாம் ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் சிந்திக்க தொடங்கியதாக சொல்லியிருந்தார் சரவணன். அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இப்போ 10வது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மாதம் இந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்திருக்கிறோம். 10ல் 10 3 30 வகுப்புன்னு வைத்துக்கொள்ளலாம். 30 வகுப்பு என்னும் பொழுது 90 மணி நேரம். ஏன்னா ஒரு வகுப்புக்கு 1.5 மணி நேரம் நம்ம வகுப்பு சிந்திக்கிறோம். அப்போ 90க்கு மேலே 100 மணி நேரத்துக்கு மேலே இந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் செஞ்சுருக்கிறோம். இந்த புராணத்தோடு நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரமும் சேர்ந்து வருவதனால அவருடைய புராணத்தை சிந்திக்க வேண்டும், அவருடைய பதிகங்களை சிந்திக்க வேண்டும் என்று தொடங்கி இந்த பதிகத்தில் இதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடுத்தாட்கொண்ட புராணத்திலேருந்தே சிந்தித்தோம். அது ஒரு சிறப்புக்குரிய விஷயம். ஏன்னா இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தை நாம் சிந்திக்க தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி இதை புதியவர்களும் கேட்க வேண்டும், அப்போது வராதவங்க கேட்க வேண்டும் என்பதற்காக ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்திக்க தொடங்கும் முன்னாடி தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சுந்தரனுடைய வரலாறு என்ன என்பதையும் அங்கிருந்து தொடங்கி முழுதாக சிந்திக்க தொடங்கி அவர் தற்பொழுது இந்த திருப்பன்கூர் என்கிற கஷேத்திரத்தை அடைந்து அங்கு பதிகம் பாடின செய்தியோடு அவருடைய சரித்திரம் நிறைவாகிவிட்டது. அதற்கு பிறகு அவர் திரும்பவும் கழற்றறிவார் நாயனாருடைய புராணத்தில் வருவார். அது அடுத்த சருக்கம், அது கரைக்கொண்ட சருக்கம்னு சொல்லுவாங்க. அந்த சருக்கத்தில் அவரை பற்றின விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். அங்கே மீண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாண்டி நாட்டு தல யாத்திரை, குங்கு நாட்டு தல யாத்திரை முதலியவற்றெல்லாம் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். அடுத்தது அவர் சிறிது காலம் நம்மிடத்தை விடைபெற்று திரும்பவும் வெள்ளாணை சருக்கம், அதான் நிறைவு பகுதி, அதோட புராணம் நிறைவாயிடும். அந்த பகுதிக்கு வருவார். சுந்தரமூர்த்தி சுவாமி கிட்டத்தட்ட இப்போ புராண விஷயமாக பெரிய புராணத்தில் 4 இடங்களில் வருவார். தடுத்தாட்கொண்ட புராணத்தில், நம்முடைய ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணம், கழற்றறிவார் நாயனார் புராணம், வெள்ளாடை சருக்கம் என்று சொல்லக்கூடிய 4 பகுதிகளிலையுமே அவர் வருவார். அவரே புராண நாயகர் என்பதனாலே இப்படி தொடர்ச்சியாக சிந்திக்கப்பட்டிருக்கிறது அவருடைய புராணம் என்று பார்க்கிறோம். இந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் என்ன நடந்தது? ஏர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தை மிகவும் மனவருத்தம் கொண்டிருந்தார். நாயகன் இசைந்தாலும் அடியான் ஏவப்பெறுவதோ என்று கேட்டிருந்தார். அதனாலே அவருக்கு நள்ளிருளிலே தூது இறைவனை கொண்டாரே என்பதாக ஒரு மனமாற்றம். என் தந்தை தந்த மூத்தப்பன் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வழி வழியாக அடிமை செய்கின்றோம், ஆனால் நீங்கள் வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட சுந்தரன் வந்தால் எம்முடைய நோயை தீர்ப்பது என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது கோபப்பட்டிருந்த செய்தியையும், அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரும்பொழுது அவர் தன்னுடைய சூளை நோய் தீரும்படியாக வயிற்றையும் கிழித்து கொண்டு உயிர் விட்டதையும், பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்ததனாலே அந்த வீட்டு அம்மையார் அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வரவேற்ற செய்தியும் விரிவாக சென்ற போல பார்த்தோம். பிறகு அவர்களும் நட்பு கொண்டார்கள் என்பதையும், அங்கு திருப்பன்கூர் கஷேத்திரத்தில் அவர் பதிகம்பாடி செய்தியும் விரிவாக பார்த்திருந்தோம். அந்த புராணம் 409 பாடல்கள். அதில் நிறைவு பாடல் எப்பொழுதும் போல சேக்கராட சுவாமிகள் புதிய புராணத்தை தொடங்குவதற்கு செய்யக்கூடிய தோற்றுவாயாக அமைந்திருக்கிறது. நள்ளிருள் நாயனாரை தூது விட்டவர்க்கே நண்பாம் வல்லலார் ஏயர் கோணார் மலரடி வணங்கி புக்கேன் உள்ளுணர்வு ஆன ஞானம் முதலிய ஒரு 4 உண்மை தள்ளுதீன் தமிழால் கூறும் திருமூலரே பெருமை செப்ப என்பது பாடல். உள்ளுணர்வான ஞானம் முதலிய ஒரு 4 உண்மை என்று சொல்லுகிறார். சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது 4ம் ஆகமத்தினுடைய பாதங்கள். ஆகமத்துக்கு 4 பகுதிகள் உண்டு. இதே போல் வேதத்திற்கும் பகுதிகள் உண்டு. அதில் பிரமாணங்கள், அப்புறம் அதிலே கர்மகாண்டம், ஞானகாண்டம்னு பெரிய பிரிவு இருக்குது வேதத்தில். அதுக்குள்ள பிரமாணங்கள், ஆரண்யகங்கள், வேதாந்தம், உபனிஷத் இப்படின்னு பகுதிகள் அதில் சொல்லப்படுகிறது. அதுபோல் ஆகமத்தினுடைய பிரிவுகளாக 4 பிரிவு சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 பகுதிகளாகும். அதுதான் இங்கே ஞானம் முதலிய ஒரு 4 என்று சொல்லுகின்றார். உள்ளுணர்வு ஆன ஞானம் முதலிய ஒரு 4 உண்மை
சிவபெருமானை அடைவதற்குரிய படிநிலை 4 என்பதை தான் அந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். அது ஆகமத்தினுடைய விஷயத்தை தான் அவர் தமிழ் படித்திருக்கிறார். அதனால தான் தமிழ் ஆகமம் என்ற திருமந்திரத்தை சொல்வது வழக்கம். ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்புக்குன்னா, கிரியாபாதத்தை ரொம்ப கிரியாபாதம் பேசியிருக்கிறார், ரொம்ப குறைவாக பேசியிருக்கார். எப்படி கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று வேதத்தில் இருக்கிறதோ அதுபோல் ஆகமத்தில் கர்ம பகுதி ஞான பகுதின்னு இருக்குது. அதை தான் பொதுவாக பிரிக்கும் பொழுது சரியை கிரியை யோகம் ஞானம்னு பிரிப்போம். அதில் ஞான விஷயமாக யோகமும் ஞானமும் இருக்குது, கர்ம விஷயமாக அதில் கிரியையும் சரியையும் இருக்குது. இப்படி பிரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா சரியை செய்கிறது கிட்டத்தட்ட கிரியை தான், அது ஒரு செயல்பாடு தானே. பெருக்குவது, தூய்மை செய்வது, மலர் திருப்பது, நந்தவனம் அமைப்பது, இதை விழவாரம் செய்வது, இதெல்லாமே கிரியையில் தான் வரும். அதுபோலவே சிவபூஜை அனுஷ்டானமும் கிரியையில் வரும். யோகம் என்பது ஞானத்தினுடைய முதல் படி. அதனால் அது ஞான நிலையில் வந்துடுது. ஞானம்தான். அதனால் சரியை கிரியை என்கின்ற 2 சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற நாளையும் சரியாபாதம் கிரியாபாதம் என்று 2ஆக பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுது கிரியையும் சரியையும் கிரியாபாதத்தில் வந்துடும், யோகமும் ஞானமும் ஞானபாதத்தில் வந்துடும். இது ஆகமத்தினுடைய பிரிவு. இந்த ஆகம விஷயத்தில் நான் பெரும்பாலும் 2 பகுதியைத்தான் நம்ம விரிவாக பார்ப்போம். எங்கே பார்க்கலாம்னா, கோயில்களுக்கு செல்லும் பொழுது பூசைகள் பார்க்கும் பொழுதெல்லாம் அது கிரியாபாதம் தான் பெரும்பாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியும். குருக்கள் பூஜை பண்ணுறது, கோயில் வழிபாடு பண்ணுவது, அடியார்கள் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா கோயிலில் அர்ஜாம பல்லாக்கு தூக்கிட்டு போகிறாங்க, காலில் திருப்பள்ளி எழுச்சி சுவாமி தூக்கிட்டு வராங்க. அந்த திருவிழாக்களில் தான் அதிகமாக ஈடுபாடு செய்வதை நாம் பார்க்குறோம். சாமியத்தை வழிபாடு செய்வது, திருமேனியை விழாவரவு செய்வது, இதெல்லாம் நாம் பார்க்குறோம். அடியார்கள் ஒரு நாயன்மார் திருமேனியை, உற்சவமூர்த்தியை தூக்கி கொண்டு செல்வதை தன்னுடைய வழிபாடாக கருதுகிறார்கள். அந்த உற்சவ திருமேனிக்குள்ள நாயன்மார் இருக்கிறார் அல்லது சிவபெருமானுடைய திருக்கலை எழுந்திருக்கிறது என்பதை எதன் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். அதுக்கு பிரமாணம் ஆகமம் தான். அதனால் இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை வழிபாட்டுக்கும் காரணமாக இருப்பது என்னது தான், இங்கே ஆகமம் தான். அதனால் ஆகமத்தில் சொல்லப்பட்ட கிரியாபாதம் என்கின்ற ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு தான் திருவிழாக்களும் வழிபாடுகளும் தினம் நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலையும் நம்ம தினத்தினம் விளக்கேற்றுவது முதல் கற்பூரை ஏற்றுவது, ஒரு வீட்டில் செய்யப்பட்ட வழிபாடு, ஊதுவத்தி பொழுது தூபம் காட்டுறதுலேருந்து அத்தனையுமே இதில் தான் அடக்கம், கிரியாபாதத்துக்குள்ளே ஆகமொழியில் தான் அடக்கம். ஆனால் இதை பாருங்கள், ஒரு ஞான வழியில் இருக்கிறவரை விட கிரியாபாதத்தில் பூசை பண்ணுறவர் தான் அதிகமாக உலகத்தில் பார்க்க முடியாது. ஒரு திருமேனியை வைத்துக்கொண்டு வீட்டிலேயே கிரகாலயம் என்று வைத்துக் கொள்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் வீட்டிலேயே சாமி அபிஷேகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, கோயில் என்னென்ன பண்ணுறோமோ அத்தனை வீட்டிலேயே செய்கிறார்கள். ஆனால் ஞானத்தை அவர்கள் அடைகிறார்களா, ஞான வழியில் செல்கிறார்களா, அல்லது சிந்தனை கொஞ்சமாவது இருக்கிறதா, ஞானத்தை அடைய வேண்டும் என்ற முயற்சி அதில் செய்தாக இருக்கிறதா? ஞானம் என்பது எங்கும் இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை, அதுதான் ஞானம். ஞானம் ஈசன்பால் அன்பு என்று சொன்னார். இறைவன் எங்கு இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். அதனால் எல்லாவற்றும் மீதும் இறைவனை பார்த்து எல்லாமே சுவாமி என்று தன்னை இறைவனுக்கு ஆட்படுத்திக் கொள்வது தான் ஞான விஷயமாக இருக்கும். அதுவும் தொடக்க நிலை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அடியார்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிரியாபாதத்தில் தான் சிக்கி கொண்டு உழல்கிறார்களே தவிர்த்து யோகத்தை நோக்கியே ஞானத்தை நோக்கி சிந்திப்பதையே அதை நாம் பார்க்கவே முடிவதில்லை. இந்த கிரியாபாதத்தில் சொல்லப்போனால் நிறைய ஊழல் வேறு மலிந்திருக்கிறது. இன்றைக்கு அதை யார் சரியாக செய்கிறார்கள்? கோயில் நடக்கக்கூடிய பூசைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா? வெளித்தோற்றத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு நிறைய பேர் இன்றைக்கு அந்த வழிபாட்டில் இருக்கிறார்கள். உண்மையான கிரியாபாதம் என்பது எதற்காக இருக்கிறது? யோகத்தை நோக்கி செல்வதற்காகவும் ஞானத்தை நோக்கி செல்வதற்காகவும் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் இது மட்டும்தான் சமயம் என்று நிற்பதை நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். அதை பற்றி நாம் பேச இப்போ ரொம்ப வேணாம். ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா இந்த கும்பாபிஷேகத்தில் யாகசாலையில் ஏற்படக்கூடிய கூட்டத்தையும் அதே கும்பாபிஷேகத்தில் ஒரு கருத்தரங்கு நடந்ததுன்னா, ஒரு ஆகம கருத்தரங்கு, ஒரு திருமுறை கருத்தரங்கு நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய 2 கூட்டத்தை ஒப்பிட்டு பார்த்தாலே தெரிந்துவிடும் எங்கு சுவாமி இருப்பதாக. ஆனால் சுவாமி உள்ளபடி எங்கு இருக்கிறார் என்றால் ஞான விஷயம் சிந்திக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார் என்பதைத்தான் சாஸ்திரங்கள் எடுத்து காட்டுகிறது. எழில் ஞான பூசை என்று இந்த சித்தியார் பேசுகிறது. ஞான நூல் தன்னை ஓதுவித்தல், நட்பொருளை கேட்டல், இனமிலா பொருளதனை சிந்தித்தல், தான் கேட்டல், 5ம் இறைவனடி அடைவிக்கும் எழில்ஞான பூசை என்று சித்தியார் பேசுகிறது. அதனால் ஞான நூலை ஓதுறது மூலமாகவே சிவபூசையை விட உயர்ந்ததாகிய ஞான பூசை என்று சொல்லுவோம். சிவபூசையை விட உயர்ந்ததாகிய ஞான பூசையை நாம் அனுதினமும் செய்கின்றோம். ஒரு நூலை ஓதுவதன் மூலமாகவும் படிப்பதன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும். ஆனால் மக்களிடத்தில் செல்வாக்கு எதை பெற்றிருக்கிறது? இந்த கிரியாபூர்வமான பூசைகள் தான் செல்வாக்கப்பட்டிருக்கிறது. அங்கத்தான் கூட்டத்தை பார்க்க முடிகிறது, அங்கத்தான் அதிகமாக இருக்கிறார்கள்.
சரி, அங்கு சென்று தான் அந்த விஷயத்தை இப்போ கிரியாபாத்திரம் என்று இறைவனை அடைய முடியாதுன்னா நிச்சயமாக அடைய முடியும். ஆனால் இறைவனை அடையத்தக்க அளவுக்கு அங்கே முயற்சி இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. அதனால் அது ஒரு வேடிக்கை காட்டக்கூடிய இடம் போல தான் எல்லாரும் பயன்படுத்துகிறோம். அதே வேடிக்கையை நாம் கொஞ்ச நாளில் காட்ட வேண்டும் என்றதை கற்றுக்கொண்டு அவர் செய்வதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் அது இருக்கிறதை தவிர்த்து இங்கே எங்குமே திருவடி நோக்கிய சிந்தனையோ, முத்தி நோக்கிய சிந்தனையோ, மெய்ப்பொருளை தேட வேண்டிய சிந்தனையோ எங்குமே நாம் பார்க்க முடிவதில்லை. எங்கோ ஒருவர் இருவர் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை தீர்த்து வைப்பதற்காகத்தான் கிரியாபாதத்தை விட ஞானபாதமே சிறந்தது. ஆகமத்தில் நாம் அடையத்தக்கது ஞான விஷயங்கள் தான். முத்தி நோக்கி செல்ல வேண்டும், பதிபசுபாச உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் இறைவன் முழுமையாக நமக்கு வெளிப்படுவார், அந்த ஞானத்துக்குள்ள தான் சுவாமி வெளிப்படுவார் என்பதையெல்லாம் எடுத்து காண்பிப்பதற்காகத்தான் ஆகமத்தை தமிழ்படுத்துகிறார்கள் நம்முடைய பெருமானும் திருமூல தேவநாயனாரும். சரி, அதில் கூட ஆகமத்தை தமிழ்படுத்தும் போது கிரியாபாதத்தை தமிழ்படுத்திருக்கலாம் இல்லையா? இப்படித்தான் பண்ணணும். இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா கோயிலில் குருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேத்ரோப்யோ தீபம் சுவாஹா அப்படிம்பார். அதுக்கு என்ன அர்த்தம்? பெருமானே நேத்திரமயமானவனே உமக்கு தீபத்தை காட்டுகின்றேன், இதுதான் அர்த்தம். இது ஒரு மந்திரமே கிடையாது. அதில் நேத்ரோப்பியோ அப்படிங்கிறது பெருமானுடைய நேத்திரம், அங்க மந்திரமாக இருக்குது. அதில் சுவாகானா உனக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். இது ஒரு மந்திரமா இல்லை. மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்று சொல்கிறார்கள். அதனால் பெருமக்களுடைய ஆணையில் கிளந்திருக்கக்கூடிய உபதேச முகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மந்திரமாக கொள்ள வேண்டும். ஆனால் அந்த வடமொழியில் சொல்லக்கூடிய வாசகங்களையே இங்கே மந்திரமாக கொண்டு வழிபாடுகள் எழுந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அன்றைக்கு ஞான விஷயமாக தமிழ் வழிபாட்டர்களுக்கு தமிழில் அதை படித்து கொண்டு தமிழிலே அதை வழிபாடு செய்கிறார்கள். சரி, இங்கே தான் ஞானம் மிகுந்திருக்கிறதுனா இங்கேயும் கிரியாபாதம் தான் இங்கேயும் மிகுதிப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் சரி, இங்கே ஆனால் தமிழில் நமக்கு எடுத்து காட்டியிருப்பது வடமொழியில் காட்டப்பட்டதை விட அதிகமாக இருக்கக்கூடியதாக ஞானபாதத்தை தான். தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம சைவ சமயத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பெரும் கொடை, ஒரு களஞ்சியம், நூற்களஞ்சியம் வேறு எந்த சமயத்திலுமே கிடையாது. இன்றைக்கு சமணத்தில் இருந்தது, ஆனால் அவர்கள் வழக்கொழிந்து போய்விட்டார்கள். சமண நூல்களை படிக்கிறது கூட ஆள் கிடையாது. இன்றைக்கு புத்தத்தில் கூட இருந்துச்சு, அவர்களிடத்தில் இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. புத்திஸ்டில் இன்றைக்கி வேறு மாதிரி போயிட்டாங்க. சமணர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப அருகிட்டாங்க. தமிழ் சமணர்கள் அருகி போயிட்டாங்க. இருக்கிறவங்க ஜெயின்ஸ், அந்த சௌராஷ்டிர மக்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கும் தமிழ் நூல்களை படித்து சமயத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழில் சமணர்களும் பௌத்தர்களும் செய்து கொண்ட நூல்களைப் போல ஒரு வேறு சமயம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு பிறகு சைவ சமயம் செய்து கொண்டிருக்கிறது. சமணர்கள் தங்களுடைய சாஸ்திர கருத்துக்களை எல்லாம் மணிமேகலை, குண்டலகேசி மாதிரியான காப்பியங்களில் அமைத்திருக்கிறார்கள். அது பார்ப்பதற்கு ஒரு கதை பகுதி போல தெரியும். ஆனால் எடுத்து படிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே முழுக்க அந்த சமணர்களுடைய சாஸ்திர கருத்துக்களை தான் எடுத்து பேசியிருப்பார்கள். அவ்வளவு நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த சமயத்தை இப்படியெல்லாம் பரப்பியிருக்கிறார்கள் என்று. ஆனால் அது போன்ற ஒரு வேதாந்த கருத்துக்களை தமிழில் பார்க்கவே முடியவில்லை எங்கேயுமே. அப்படி வேதாந்த விஷயங்களை நம்ம தமிழில் பார்ப்பதற்கு, ஆகம விஷயங்களை தமிழில் பார்ப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் 14 சாஸ்திரங்களும் 12 திருமுறைகளும் தான். சரி, அதில் கூட திருமுறைகளுக்கு ஈடாக வைணவர்கள் பாருங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் திவ்ய பிரபந்தங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை, தமிழ் கருத்துக்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு அவர்கள் எதை துணை கொள்ள வேண்டும்? வேத விஷயங்களை துணை கொண்டால்தான் அவர்களுக்கு விஷயமே முடியும். அதுலேயும் வேதவியாசர் என்ன உரை செய்திருக்கிறார், இதில் வேதத்துடைய கருத்துக்களுக்கு, வேதாந்தத்திற்கு, உபநிஷத்துக்கு என்ன உதவி செய்தார் அப்படின்னு அவங்க முக்கியமான ஒரு பகுதி எடுத்துப்பாங்க. அதில் பிரம்மசூத்திரம்னு ஒரு நூல், அதுக்கு 3 பேர் உரை செய்கிறாங்க. ராமானுஜரும், மத்துவாச்சாரியாரும், அப்புறம் சங்கராச்சாரியர், இவங்களும் உரை செய்துள்ளார். அங்கேயே குழப்பம் இருக்கிறது. அவர் வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்து இதுதான் ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள் என்று ஸ்தாபித்து முயற்சி பண்ணுகிறார்கள் எடுத்துக்கொண்டு. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டது இதுதான் வேறு பகுதி இருக்கீங்க. வேதத்தில் சொன்ன நூல் கருத்து தான் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தமிழ் நூலில் சொல்லப்பட்டிருக்கு, 4000 திவ்ய பிரபந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்தாபிக்கிறது முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டது இது கிடையாதுன்னு கூட வேறு கருத்துக்களும் உண்டாயிருக்கு. இதுதான் வேதத்தில் உள்ள பிரச்சனை. ஆனால் தமிழ் நூல்களை பொறுத்தளவுக்கு, நம்ம திருமுறைகளை பொறுத்தளவுக்கு, திருமுறைகளுக்கு பொருள் காண வேண்டும் என்றால் நம்ம ஒரு வைதிக நூலுக்கு, ஏன் ஆகம ஸ்லோகத்துக்கு கூட போகணும் அவசியம் கிடையாது. ஆகமத்தில் உள்ள வடமொழி ஸ்லோகங்களுக்கு கூட நாம் போகணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தமிழ் விஷயம், நம்முடைய திருமுறைகளையும் சாஸ்திர கருத்துக்களையும் சைவ சித்தாந்தம் புரிந்து கொள்வதற்கு தமிழிலேயே நூல்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு முன்னோடியாக திருமந்திரம் இருக்கிறது, திருமூலர் இருக்கிறார். அதுதான் நம்ம இங்கே சொல்ல வருகின்றோம். நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் 14மே
ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை தமிழ்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள், வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை தமிழ்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கலைச்செறிவு நம்ம வேறு சமயங்களில் பார்க்கவே முடியவில்லை. இதனுடைய தாக்கம்தான் பின்னாடி வேதாந்த சமயத்திற்கும் கோயிலூர் மடம் அப்படின்னு சொல்லி மடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அவர்கள் வேதாந்த மடம் எப்படி சைவ சித்தாந்தத்துக்காக மடங்கள் நம்முடைய தருமபுர ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம் முதலிய மடங்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்துக்காக இருக்கிறதோ, அதே போல் வேதாந்தத்திற்காக மடங்கள் பின்னாடி உண்டாச்சு. அவர்கள் இந்த மாதிரி சாஸ்திர கருத்துக்கள் எப்படி தமிழில் படுத்தி சமயத்தை சைவம் பரப்புகிறது என்கின்ற அந்த குறிக்கோளை எடுத்துக்கொண்டு வேதாந்த கருத்துக்களை தமிழ்படுத்தி வேதாந்த நூல்களாகவே தமிழ் ஏற்படுத்துகிறாங்க. ரொம்ப பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 18-19 நூற்றாண்டுக்கு பிறகு தான் அந்த சமயம் அந்த தமிழ் வேதாந்த சமயம் உற்பத்தி ஆகுது. அதுக்கு முன்னாடி வேதாந்தம் பேசணும்னால வடமொழித்தான். வடமொழியாளர்களை தவிர்த்து வேற யாரும் வேதாந்த கருத்துக்களை பேச முடியாது. உபனிஷத்து விஷயங்களை பேசணும்னா வடமொழி அறிவு இருந்தால் தான் பேச முடியும். இன்னும் சொல்லப்போனால் பிராமணர்களால் தான் பேசவே முடியும். காரணம், வடமொழி பிராமணர்களுக்கு தான் கை வந்த கலை, மற்றவர்களுக்கு வடமொழி தெரியாது. எளிதாக கற்றுக்கணும்னா கூட முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. அதனால் வேதாந்த கருத்துக்களை பேசணும் அப்படின்னா நமக்கு வடமொழி தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது வேதாந்த விஷயங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டது என்ன, உபனிஷத்தில் சொல்லப்பட்டது என்ன, பகவத்கீதையில் சொல்லப்பட்டது என்ன, மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது என்ன, ராமாயணத்தில் சொல்லப்பட்டது என்ன, இதையெல்லாம் நாம் தமிழில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா அதற்காகவே என்ன பண்ணுறாங்க, தமிழிலேயே வேதாந்த கருத்துக்களை நூல்களாக பண்ணுகிறார்கள். அது மாதிரி தான் மோகவதை பரணி, இதெல்லாம் வேதாந்த தமிழில் எழுத வேதாந்த கைவல்ய நவநீதம், இப்படி பல வேதாந்த நூல்கள் இருக்குது. கோயிலூர் மடம் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். கோயிலூர் மடம்னு, கோயிலூர் மடம் இவங்க முழுக்க வேதாந்த கருத்து, சைவஸ்தாந்தம் கிடையாது. நம்ம மடம் போல தான் இருக்கும், எல்லாமே தமிழ் மடம் தான். ஆனால் அவங்களுடைய கொள்கை என்ன, வேதாந்த கொள்கை. வேதாந்தம் தமிழில் பரப்ப தொடங்குகிறார்கள். எதற்காக, மக்களுடைய மொழியில் இறையியல் கருத்துக்கள் இல்லைன்னா இறையியல் கருத்துக்கும் மக்களுக்கும் தூரம் அதிகமாகிவிடும். அதனால தான் வடமொழியினுடைய இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னத்தான் கோயிலுக்கு போனாலும் என்னத்தான் வழிபாடு செய்தாலும் கூட இந்த பிராமணர்கள் குருக்கள் இவர்களை பார்த்தா மக்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்ன, அவர்கள் பூசை பண்ணக்கூடிய மொழி வேதம் தான். நம்மளை போல பேசுகிறார்கள், நம்மளை போல தான் இருக்கிறார்கள், நம்மளை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்ப்பரகத்துக்குள்ளே போனால் மட்டும் வடமொழியிலே ஓதுகிறார்கள், வடமொழியிலே பேசுகிறார்கள், வடமொழி தான் அங்கே பிரதானப்படுகிறது. ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் கூட, சின்ன சாமிக்கு ஒரு விஷயத்தை அர்ப்பணிக்கிறோம், சாமிக்கு ஒரு விஷயத்தை காட்டுகிறோம் என்றாலும் கூட அங்கே வடமொழியில் தான் பேசுகிறார்கள். ஆசீர்வாதம் ஒன்றும் வேணாம், ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது கூட அது வடமொழியில் தான் பிரயத்தனப்பட்டு சொல்வதை நம்ம பார்க்குறோம். இப்போ கும்பாபிஷேகங்களில் யாகசாலை முடிஞ்ச உடனே அவதாரிகைன்னு ஒன்று செய்வார்கள். அந்த அவதாரிகையில் சுவாமிக்கு வேதம், ஆகமம், திருமுறைகள் எல்லாம் உபசாரமாக கொடுப்பாங்க. குடித்த உடனே ஒரு நல்ல வயதான பழுத்த குருக்கள் அதை வாங்கி வைத்துக்கொண்டு சீனு தொடங்கி ஒரு பாட்டுக்கு வடமொழியிலேயே அது என்னென்ன தங்கள் அத்தனையும் வடமொழியிலே சொல்லுகிறார்கள். ததாஸ்து ததாஸ்து என்று அத்தனைகள்லாம் சொல்வதே பார்க்கணும். அது எதற்காக வடமொழியில் சொல்லப்படுகிறது, என்ன காரணம் என்றே தெரியாது. அது என்ன, ஏன் இவ்வளோ பிரயத்தனோட குருக்கள் சொல்லுகிறாருங்கிறது மக்களுக்கும் புரிய போகிறது கிடையாது. வேறு யாரும் இன்னும் சொல்லப்போனால் குருக்களே பாதி பேர் புரியுமான்னு தெரியாது என்னன்னு தெரியாது. அப்போது இப்போ சாமிக்காக வடமொழியில் சொல்லுகிறார்கள்னா சாமி வடமொழி மட்டும் தெரிஞ்சவரா இல்லையே. தென்களையும் வடகளையும் தேசிகமும் பேசுவான மண்டினடை நடமாடும் வல்லலையே பொருளாக என்ன பிரிவினை கருத்து பேசுகின்றானே, அதில் உண்மையே பேசுகின்றோம். நமக்கு வடமொழி தமிழ் மொழி பேதம் கிடையாது. சுவாமி எந்த இடத்துல எதை வைத்திருக்கிறோ அந்த இடத்துல நம்ம அதையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அது ஒடுக்கம் என்பது முடக்கம் என்பது இருக்கக்கூடாது எங்கேயுமே இல்லையா. ஒடுக்கக்கூடாது, எதையுமே வளர்ச்சி ஒடுக்கக்கூடாது. அதனால் இந்த என்னுடைய கருத்து ஆசீர்வாதத்தை எல்லாம் தமிழில் சொல்லலாம். மக்களுக்கு இந்த கிராமம் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் ஜனங்க இருக்கணும், அரசு நன்றாக இருக்க வேண்டும், நன்றி அரசு நன்றாக இருக்க வேண்டும், வந்திருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்கள் தேகாத்திரமாக இருக்க வேண்டும், இதெல்லாம் தமிழில் சொல்லி நல்லா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு தமிழில் சொன்னால் என்ன சொல்லுங்க பாபு. இதை யார் கேட்டால் சண்டைக்கு வருவாங்க, இவர் பிரிவினை பேசுகிறார், வடமொழிக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. எதற்காக இது பிரச்சனையாகிறது என்றால், இப்போ இதை பார்க்கும்பொழுது மக்கள் என்னமோ அவங்க கசந்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னமோ என்ன சொல்கிறாங்க யாருக்கு தெரிய போகுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இப்போ ஐயருங்க குருக்கள்னால ஏமாத்துறவங்க அப்படின்னு ஒரு பேர் தான் இதில் அவங்களுக்கு மிச்சமாகிறத தவிர்த்து வேற ஓட்டு நல்லது நடந்தது போல தெரியவில்லை. அதனால் இந்த மாதிரியான குழப்பங்கள் நமக்கு வேண்டாம். இது எல்லாமே பாருங்கள் எங்கே இருக்குது, இப்போ உதாரணங்கள் எல்லாமே எங்கே, கிரியாபாதத்தில் தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சுது. இப்போது வேதம் கூட சமரசம் செய்து கொள்கிறது. மக்களுக்கு கருத்து செல்ல வேண்டும் என்பதற்கு வேதம் கூட, வேதாந்த உபனிஷத்து கூட சமரசம் செய்து கொள்வதற்கு தான் இந்த கோயிலூர் மடங்கள் மாதிரியான மடங்கள் உண்டானது காரணம். ஏன்னா மக்களுக்கு வேத கருத்து போகணும், அவ்வளோதான். இதில் லாங்குவேஜுங்கிறது முக்கியம் இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான்
வேதாந்த கருத்துக்களை தமிழ் நூல்களாக பண்ணுகிறார்கள். ஆனால் அங்கே கூட தமிழில் கிரியாபாதம் இல்லை. அதேமாதிரி ஆகமத்துக்கும் தமிழில் கிரியாபாதம் நம்மக்கிட்ட இல்லை என்று பார்ப்போம். காரணம் என்ன? கிரியை என்பது ஒரு படிநிலைத்தான். அது நம்ம வடமொழியிலையோ தமிழ் மொழியிலையோ கூட எதில் செஞ்சாலும் அதை கடந்து வந்துவிட வேண்டுமே தவிர்த்து நீங்கள் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருந்தோமானால் அது நிச்சயமாக பலன் கொடுக்காது. என்றைக்கு நம்ம ஞான பாதத்தை அடைகின்றோமோ, ஞானத்தை முழுமையாக கைவரப்பெறுகிறோமோ, அன்றைக்கு வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது? முக்தி கிடையாது. பிறப்புக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் சீக்கிரமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழிலேயே நமக்கு கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என்று இறைவனே விரும்புகின்றான். அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சான்று தான் நம்முடைய திருமூல தேவநாயனாருடைய சரித்திரம். திருமூலருடைய சரித்திரமே நமக்கு எதற்காகன்னா, மக்கள் ஞான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் எதற்கு அவர்களுடைய லாங்குவேஜில், அவருடைய லோக்கல் லாங்குவேஜில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது தான் திருமூலருடைய சரித்திரம். இப்போ திருமூலர் கிட்டத்தட்ட எல்லா நாயன்மார்களுக்கும் மூத்தவர். பெரிய புராணத்தினுடைய அடிப்படையில் 3000 ஆண்டுக்கு முன்னாடி இவர் வாழ்ந்தவராக கருதப்படுகிறார். இதில் பண்ணால் சேக்கடார் சாமியுடைய காலகட்டத்தில் இவர் இல்லை. அவர் திருமூலருடைய காலம் கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டு இருக்கலாம் என்று கணிக்கிறார்கள் ஓரளவுக்கு அவருடைய வார்த்தைகளையும். இந்த பேச்சுக்களை சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்துக்கிட்ட 5ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் ஓரளவுக்கு. 5ஆம் நூற்றாண்டுங்கிறது கிட்டத்தட்ட காரைக்கால் அம்மையுடைய காலகட்டம். அது வரைக்கும் நம்ம தோராயமாக அறிஞர்கள் கணிக்கிறார்கள். ஆனாலும் கூட இன்னும் ஒரு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் கூட பின்னாடி கொண்டு வராங்க. 8ஆம் நூற்றாண்டாக கூட இருக்கலாம். திருமந்திரம் ஒன்று கூட சொல்கிறார்கள். அதெல்லாம் நம்ம காலக்கரைச்சணும்னா தேவாரத்துக்கு பின்னாடி போயிடும். தேவாரம் 6ஆம் நூற்றாண்டு, ஞானசம்பந்தர், அப்பர் சாமி, சுந்தரமூர்த்தி சாமி 6, 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். அதற்கு முன்பாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி காரைக்கால் அம்மையார் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒத்துக்கொள்கிறார்கள். இருக்கலாம் என்று. இதெல்லாம் சான்று கிடையாது, ஒரு கணிப்பு தான். ஆனால் திருமந்திரம்ங்கிறது காலக்கணிதம் தெரியாது, என்னைக்குன்னு தெரியாது. ஏன்னா சேக்கடார் சாமி என்னன்னு சொல்லிட்டாரு, இவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார் என்று சொல்லுகிறார். 3000 ஆண்டுக்கு ஒரு பாடல் பாடினார் என்பதையும் சொல்லுகின்றார். இதை அறிவியல் ஒத்துக்கொள்ளாது. ஆனால் மெய்யியல் இதுக்கு ஒரு தடை. மெய்யியல்ல இந்த மாதிரி கருத்துக்களுக்கு தடையே கிடையாது இல்லையா? ஆன்மா என்பது அழிவில்லாதது. உடம்பு, இவர் சித்த புருஷர், உடம்பை இவர் காயகல்பம் பண்ணி சாப்பிட்டாருனாக்க உடம்பு நித்திய பொருளாக ஆகிவிடும், ஒளிப்பொருளாக மாறிவிடும். அதனால இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் மெய்யியலை பொறுத்தது பிரச்சனை. ஆனால் அறிவியல் இது என்ன பண்ணாது, ஒத்துக்கொள்ளாது. அது தனியாக இருக்கட்டும். அது இருக்கும் பொழுது திருமூலர் என்பவர் நம்முடைய இந்த தேவாரத்துக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறார். தேவாரத்தினுடைய சாரம் என்ன? ஆகம சாரம் தான். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிபசுபாசம் தெரித்தல் பதிபரமே அப்படிங்கிறது சிவபிரகாசம். அடுத்தது வேத நூல் சைவ நூல் என்று 2 நூல்கள், வேறுரைக்கும் நூல்கள், இவற்றின் விரிநூல்கள் அப்படின்னு சித்தியார் பேசுகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடியதே 2 நூல் தான் அப்படின்னார். ஒன்று வேதம், இன்னொன்று ஆகமம் என்று சொல்லுகின்றார். அந்த 2 நூல்களில் என்ன கருத்து இருக்குது? பதிபசுபாசத்தை சொல்வது தான் அப்படின்னார். அப்போ இந்த கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்களை நாம் தமிழிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கருணையே. இப்போ லாங்குவேஜுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருக்கிறது. ஏன்னா மக்களுக்கு நம்ம என்ன லாங்குவேஜ் பேசினாலும் சரிதான், ஹிந்தி சரளமாக பேசினாலும் சரிதான், இங்கிலீஷ் சரளமாக பேசினாலும் சரி, நம்ம என்ன பேசுவோம், நம்ம மனதுக்குள்ள நம்மளுடைய மொழியில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் புரிஞ்சுக்குமே தவிர்த்து வேறு ஒரு விதத்தில் புரிஞ்சுக்கொள்ளவே மாட்டோம். பயிற்சியில் வேணால் சரசரன்னு பேசலாம், ஹிந்தி நல்லா இவருக்கு தெரியுது, ஃப்ளூயன்ட்டாக பேசுகிறாருன்னா கூட மனதுக்குள்ளே இவர் எதாலத்தான் நினைப்பார், தாய்மொழியால்தான் நினைக்க முடியும். ஒரு கருத்தை மனதுக்குள்ளே அவர் எழுப்புகிறார், மனதுக்குள்ளே சிந்திக்கிறார், மனதுக்குள்ளே பேச எத்தனைக்கிறார்னாலே உள்ளுக்குள்ளே எந்த மொழியினால்தான் நடக்கும். அது தாய்மொழியினால்தான். அவர் முதல்ல தாயிடத்தை எதை கற்றுக்கொண்டாரோ, அவர் பிறந்தது முதலே எந்த மொழியில் பேசி பேசி நினைத்து பழகினாரோ, இந்த உலகத்தை எந்த மொழியில் அவர் கற்றுக்கொண்டாரோ அந்த மொழியில தான் அவரால் சிந்திக்க முடியும், அந்த மொழியில தான் அவரால் பேச முடியும். அதனால் அவர் எந்த மொழியை லாங்குவேஜை பேசினாலும் உள்ளுக்குள்ளே எது தான் அவர் உதவிகரமாக இருக்குவாங்க, அவருடைய தாய்மொழி தான். அதனால் சிவ வழிபாடு, முத்தி நோக்கிய சிந்தனை, பெருமானுடைய சிந்தனை, பெருமானுடைய திருவடி அடைவதற்கு நமக்கு மிக மிக முக்கியமாக உறுதுணை செய்வது எது என்று தெரிகிறதிலிருந்து நம்முடைய தாய்மொழி என்று தெரிகிறது. அதனால் இறைவனை நம்முடைய மொழியில் தெரிந்து கொள்வதற்கு உட்காருங்க ஐயா. அப்படியா? உட்காரு. அதனால் நம்முடைய மொழியில் நாம் இறைவனை வழிபாடு செய்யலாம். வழிபாடு என்பது கூட கிரியாபூர்வமானது வச்சுங்க. நம்முடைய மொழியில நாம் சாமியை புரிந்து கொள்ளலாம், நம்முடைய மொழியில சாமியை நாம் அறிந்து கொள்ளலாம்.
நம்முடைய மொழியின் மூலமாகவே பெருமானை நாம் அடைய முடியும் என்பதை காட்டுவது தான் திருமூலருடைய சரித்திரம். அதனால் இந்த பெருமானுடைய சரித்திரம் மிக மிக முக்கியமான ஒரு சரித்திரம். அதனால தான் இவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போதே என்னை நன்றாக இறைவன் செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்றுதான் சொல்லுகிறார். அதனால் தன்னை தமிழிலே அவர் பாட வேண்டும், தமிழிலே அவர் எடுத்து காட்ட வேண்டும் என்பதுக்காகவே அவருக்கு இறைவன் திருமூலரை தன்னை உருவாக்கினார் என்பதை அங்கே எடுத்து காட்டுகிறார். அவருடைய அறிமுகத்திலே தான் சொல்லிக் கொள்கிறார். அதனால் திருமந்திரம் என்பதே மிகப்பெரிய, ஆனால் திருமந்திரமே இன்றைக்கு முழுமையான திருமூலர் அளிச்ச திருமந்திரம் தான் படுத்திருக்காங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய செய்தி. அது நம்ம இங்கே பதிவு பண்ண வேண்டியிருக்குது. இப்போ ஏன்னா திருமூலருடைய கருத்துக்கள் நிறைய இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது, இடைச்சல்கள் பண்ணப்பட்டிருக்கிறது, நிறைய சாக்த கருத்துக்களை ஏற்றி பல பாடல்களை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அதனால் திருமந்திரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமந்திரம் 3000 சொச்சம் பாட்டு இருக்கு. அதுபோல் நம்ம ஆனால் சேக்கடார் சமயம் 3000 பாட்டு தான் சொல்லுகிறார்கள். 42 என்பது நமக்கு தெரிந்த இடைச்சல்கள். ஆமாம், 3000ன்னு சொல்லுகின்றார் அவரே. அப்படி இருக்கும்போது இதில் தெரியாத நமக்கு தெரிஞ்சே நமக்கு 42 இடைச்சல்கள் இருக்கும்பொழுது தெரியாமல் இதில் எத்தனை டெலிட் பண்ணிட்டு இவன் இன்க்ளூட் பண்ணான்னு நமக்கு தெரியாது இப்போ இல்லையா? அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் படியெடுத்தார் குற்றம்னு வச்சுக்கொண்டா யாரும் பர்பஸாக பண்ணலன்னு நினச்சிப்போம். அதனால் படியெடுத்தார் குற்றம், நூலை படியெடுத்து எழுதினவங்க இவங்கெல்லாம் அந்த வேலைகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதனால் 10 பேர் இதை சாப்பாடு சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, காட்சி. அதனால் இந்த திருமூல தேவராய நாயனாருடைய புராணத்திற்குள்ளே நாம் நுழைகின்றோம். இவரை பற்றின அறிமுகத்துக்கே நமக்கு அரை மணி நேரம் ஆகிப்போச்சு இன்னைக்கு. அதனால தான் உள்ளுணர்வான ஞானம் என்று சொல்லுவோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலுக்கு அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நாம் இவ்வளவு தூரம் பேசணும். தேர்கோன் கலிக்காம நாயனாருடைய புராணத்தில் நிறைய பாடல் என்ன சொல்லுகின்றார்? உள் உணர்வான ஞானம் என்று சொல்கிறார். அது உள்ளுணர்வு என்பதைத்தான் இங்கே தாய்மொழியில் உண்டாவது என்று சொன்னேன். தாய்மொழிங்கிறது உள்ளுணர்வு எதில் ஏற்படும்? எல்லாருக்கும் நம்முடைய தாய்மொழியில் தான் ஏற்படும். நம்ம என்னதான் இப்போ எத்தனை லாங்குவேஜ் பேசினாலும் வடமொழியிலே சரளமாக ஸ்போக்கன் வடமொழி பேசுகிறாலும் கூட அவர் புரிந்து கொண்டால் என்னதான் புரிந்து கொள்வார்? தன்னுடைய தாய்மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணித்தான் அதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர்த்து வேறு ஒரு மொழியே அவர் வெளியாகத்தான் பயன்படுத்த முடியும். அதனால் இங்கே உள்ளுணர்வான ஞானம் என்பது தாய்மொழியிலே ஞானம் கிடைப்பதற்குரிய வழி என்பதே எடுத்துக்காட்டுகிறார் சேக்கடார் சாமி. உள்ளுணர்வான ஞானம் முதலிய ஒரு நான்கும் உண்மை தெல்லு தீன் தமிழால் கூறும் என்றே சொல்லுறாங்க. தமிழனுடைய முக்கியத்துவத்தை எடுத்தே காட்டுகிறார். தெல்லு தீன் தமிழால். ஏன்னா ஆகமம் இன்றைக்கு இருக்கு. சில கருத்துக்களுக்கு இது ஐயா வேற இருக்காங்க இங்கே இருந்தாலும் சொல்லுங்க. சில கருத்துக்களுக்கு இதெல்லாம் ஒரு தடை. ஏன்னா பழங்காலத்தில் என்ன சொல்லுவார்கள்னா தமிழெல்லாம் ஆகமத்திலே தமிழிலே ஆகமங்கள்லாம் இருந்தது, கடற்கோளில் அழிந்து போய்விட்டது, பிறகு அவர்கள் வடமொழி படித்துக் கொண்டார்கள் அப்படி எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கான கருத்துக்கள் இங்கே நமக்கு சான்றாக இல்லை. ஆச்சாரிய பெருமக்கள் ஐயா வணக்கம். ஆரம்பிச்சுங்க ஐயா. பத்திரிகை ஆரம்பிச்சாச்சு, சொல்லுங்க என்ன சொல்லிட்டு. ஆமாம், இந்த கருத்துக்கள் ஏற்கனவே தமிழில் முக்கியமாக கிரியாபாதமான கருத்துக்களை தான். ஏன்னா இன்றைக்கு நம்ம இவர்கள் ஆகமம் என்று எதையெல்லாம் எடுத்து காட்டுகிறார்களோ அது முழுக்க முழுக்க இங்கே கிரியாபாதமான விஷயங்கள் தான் சொல்லப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய ஞானபாத விஷயங்கள் மேக்சிமம் நூலாக நம்மகிட்ட இப்போதைக்கு இல்லை, ஆகமத்திலே கூட இல்லை, நம்மகிட்ட இல்லை. இவர்கள் கிரியாபாதம் என்று பயன்படுத்துவது கூட பத்ததி நூல்களை தான் பயன்படுத்துகிறார்கள். அதுவும் நமக்கு முக்கியம். இங்கே குருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 பத்திரதிகள் இருக்கிறாங்க. அகோவ சிவாச்சாரிய பத்திரி, சோமசம்பு பத்ததி என்ற 3 பத்ததிகளை தான் இவர்கள் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தினாலே தவிர்த்து ஆகமத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை எடுத்து இவர்கள் மேக்சிமம் எதுவும் பேசுவதில்லை. சில வல்லுநர்கள், ஆகம வல்லுநர்கள், குருக்கள்லாம், பெரிய ஆட்கள் எல்லாம் ஆகமத்தில் உள்ள விஷயங்களை எடுத்து மேற்கோள் காட்டுகிறார்கள். அதனால் எல்லாருமே அப்படி இல்லைன்னு நான் சொல்லலை. ஆமாம், ரொம்ப எல்லாத்துலேயும் குறைவு தானே, ஞான விஷயம்னாலே குறைவாயிடும் எல்லாமே அப்படிங்கிறதுனால அப்படின்னு இருக்குது. அதனால் தெல்லு தீன் தமிழ் என்று கூறுகிறார். தெல்லு என்கின்ற அந்த சொல்லுக்கு நல்லா அரைத்து கரைத்ததுன்னு பொருள். என்ன தெல்லு அடி சிற்றுண்டி சிக்கடைந்த பொதினிக்கு அள்ளு எடுத்து அருந்து அப்பா என்று விட்டார் திருவிழா புராணம். தெல்லு அப்படின்னா அரைக்கிறதுன்னு அர்த்தம். தெல்லு மாவு என்று சொல்வார்கள். மாரியம்மனுக்கு மாவு போடும் பொழுது தெல்லு மாவும்பாங்க. இடித்து பச்சையாக மாவை இடித்து ஊற வச்சு, அரிசி எரித்து ஊற வச்சு அதில் வேப்பலையை கலந்து வச்சுட்டாங்கன்னா அதில் தெல்லு மாவுன்னு பேர். உள்ள நிறை கலதுரைகள் ஒழிவின்றி பயின்றவற்றால் தெல்லுவெடுத்து அறிந்த பொருள் சிவன் கழலில் செறிவு என்று சொல்கிறார். அதனால் அது தெல்லு அப்படிங்கிறது நல்லா அரைச்சி கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட்னு பொருள் வருகிறது இந்த இடத்துல. அதனால் நல்ல சாரத்தோடு கூடிய தெல்லு தீந்தமிழால் கூறும் திருமூலர் பெருமை செப்ப என்று சொல்வார். அப்போ அந்த இறைவனுடைய விஷயங்களை தமிழிலே கூற வந்தவராகிய திருமூலர்
அவருடைய பெருமையை செப்ப தொடங்குகின்றேன் என்பதாக சுவாமி அங்கே தொடங்குகின்றார் பாடலை. அவருடைய புராணத்துக்கு ஒரு தோற்றுவாய் செய்து கொள்கிறார். நம்ம வழக்கமாக எப்பொழுதுமே புராணத்துக்கு நுழைவதற்கு முன்பாக அதனுடைய தொகை நூல் வரியையும் வகை நூல் வரியையும் பார்த்து விட்டதுதான் நம்ம வெறிநூலாகிய பெரிய புராணத்தில் நுழைவது வழக்கம் ஒவ்வொரு புராணத்துக்கும். அதுபோல் ஏர்கொன் கலிக்காமலான புராணம் தொடங்கும் பொழுது கூட அவருடைய தொகை நூலில் சுந்தரமூர்த்தி சுவாமியாரை பற்றி என்ன சொன்னாருங்கிறதையும் பார்த்துட்டு, வகை நூலில் நம்பியாண்ட நம்பிகளை பற்றி என்ன சொன்னாருங்கிறதையும் பார்த்துட்டு, அப்புறம் வெறிநூலில் பெரிய புராணத்தை சேக்கரசம் என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்பதா வழக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கே திருமூலதேவநாயனாருடைய புராணமானது வம்பரா வரிவண்டு சருக்கத்தில் அமைந்திருக்கிறது. ஏன்னா அதுதான் ஞானசம்பந்தருடைய புராணம். ரொம்ப இந்த சருக்கம் தான் இருக்கிறதுலே பெரிய புராணம். ஏன்னா பிள்ளை பாதி புராணம் பாதி என்று புராணத்துடைய வழக்கம். இந்த வம்பரா வரிவண்டு என்பது ஞானசம்பந்தனுடைய புராணத்தை குறிக்கக்கூடிய தொகை வரி. அம்பராவரி வந்துட்டு மணம்நார வளரும் மதுமலன கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன் என்று அவரை பற்றி பேசினார். அது ஞானசம்பந்தனுடைய புராணத்தில் பாதி வைத்து ஒரு பாடுகிறார். அடுத்தது எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன் ஏர்கோன் கலிக்காமல் அடியாருக்கும் அடியேன் என்பதாக இரண்டாவது சொல்லப்படுகிறார். அந்த சரித்திரத்தை இப்போ நம்ம ஏர்கோன் கலிக்காமலான புராணத்தை பார்த்து செஞ்சிருக்கிறோம். அடுத்தது நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாக்காக அமைந்திருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உரிமையோடு கூட எம்பிரான் என்று சொல்வது போல நம்பிரான் என்றே காட்டுகின்றார். இதற்கு காரணம், இவரும் யோகத்திற்கு தலைவர், இவரும் யோக விஷயத்தை சொல்ல வந்தவர், யோகியரா ஒருவராகத்தான் திருமூலரை அறிமுகமே இருக்கிறது புராணத்தில். அதனால கூட அவர் நம்பிரான் என்று சொல்லியிருக்கலாம் என்று ஆய்வு இருக்கிறது. அதனால நம்பிரான், பிரான் என்றால் தலைவன், நம்பிரான் என்பது நம்முடைய தலைவன் என்று பொருள்படுகிறது. திருமூலன் அடியாருக்கும் அடியேன் என்று அவ்வளவுதான் அதில் இருக்குதுங்க. மொத்தமே 4 சொற்கள் தான் அதில் இருக்குது. நம்பிரான், திருமூலன், அடியார்க்கும் அடியேன். திருமூலரை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களை நாம் வணங்குகின்ற எண்ணத்திற்கு பொருள் இருக்கிறது. திருமூலரை கூட நேரடியாக வணங்க வேண்டிய வணங்கலை, திருமூலரை யார் வணங்குகிறார்களோ அவர்களை வணங்கினாலே போதுமானது என்று இந்த திருத்தொண்ட தொகை வரி அறிவிக்கிறது. இதில் திருமூலன் என்கின்ற ஒரே ஒரு சொல்லு மட்டும்தான் இந்த நாயனாரை பற்றி அமைந்திருக்கிறது. வேறு ஒரு தகவலுமே இதில் இல்லை. அப்போ அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த வகைநூலுக்கு செல்லுகின்றோம். அந்த வகைநூல் பாடலானது குடிமண்ணு கோக்குளம் என்று தொடங்குகிறது. குடிமண்ணு சாத்தனூர் கோக்குளம் என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பாடல் அது. இந்த பாடலை பார்ப்போம். ஏன் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் வச்சிருக்கோம் பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய புராணத்தை பார்த்து கொள்ளலாம். குடிமண்ணு சாத்தனூர் கோக்குளம் மேய்ப்போன் குரம்பை புக்கு முடிமண்ணு கூணல் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொல்படியே பரவவிட்டு என் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலன் ஆகின்ற அங்கனே என்பது பாடல். குடிமண்ணு சாத்தனூர். சாத்தனூர் என்பது திருவாவடுதுறைக்கு மேற்காக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். அது இதைத்தான் திருமூலதேவநாயனாருடைய அதிஷ்டானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இன்றைக்கு வழிபாடு செய்து வருகின்றோம். அவர் அங்கத்தான் குடிமண்ணுனா மக்கள் ஜனத்தொகையோடு வாழ்கின்றார்கள் அர்த்தம். குடிமண்ணுனா அதுதான் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. குடிமண்ணு சாத்தனூர் கோக்குளம் மேய்ப்போன் அப்படின்னா இடையர் குலத்தை சேர்ந்தவர் என்று பொருள். கோக்குளம் என்பது பசு கூட்டங்கள் என்று பொருள்படுகிறது. பசுவை மேய்க்கிறவர்கள் இடையர்கள், கோணார் என்கின்ற சாதியர். இன்றைக்கு அதுதான் கோணா என்று வழங்குகிறார்கள் அவர்களை. அந்த கோக்குளம் மேய்ப்போர் குரம்பை புக்கு. குரம்பைனா வீடுன்னு அர்த்தங்க. குரம்பை என்ற சொல்லுக்கு வீடுன்னு தான் அர்த்தம். அதை சிறிய வீடாக இந்த உடம்பு உயிர் தங்குவதற்குரிய தற்காலிக வீடாக இந்த உடம்பு இருப்பதனால இதை பல இடங்களில் தேவாரத்திலும் திருமுறையிலையும் வீடு என்ற பொருளையே உடம்பை வழங்கி வருகின்றோம். அதனாலேயே இந்த உடம்புக்கும் என்னவா இருக்குது, குரம்பை என்றே பெயர் வருகிறது. அப்பர் சுவாமிகள் அழகாக பாடுகிறார்கள். கொடிக்கொடு பூசி பொல்லா குரம்பை குந்தி ஒன்றி பிடித்து நின் தாள்கள் என்றும் பிதற்றி நான் இருக்க மாட்டேன் என்று தன்னை பற்றி சொல்லுகிறேன். திருநீர் பூசிக்கொண்டு இந்த உடம்புக்குள்ள சிந்தியை வத்தி ஒழுங்கான அவனை வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறது இல்லை என்று தன்னை பற்றி அறிவுப்படுத்திக் கொள்ளார் அப்பர் சுவாமி. அந்த குரம்பை என்பது மனித குரம்பதன்னில் பல இடங்களில் குரம்பையும் வரும். குரம்பைனா பொதுவாக வீடு, இந்த இடத்துல உடம்பை குறிக்கிறது. உயிர் இருக்கக்கூடிய வீடு என்று அர்த்தம். உடம்புகள் கூடு என்று கூட பொருள் உண்டு. அது பறவைகள் இருப்பது போல இருக்கக்கூடிய ஒரு கூடு அப்படின்னு அர்த்தம். அதனால மைப்போன் குரம்பை புக்குன்னார்.
முடிமண்ணு கூணல் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொல்படிய பரவிட்டு. குறவை புக்குன்னு என்ன தெரிகிறது? இவர் ஒரு மாடு மேய்ப்பவருடைய உடம்புக்குள்ளே புகுந்தார் என்று சொல்கிறார். புகுந்து என்ன செஞ்சார்? முடிமண்ணு கூணல் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படிய பரவி. அந்த இடத்துல பாட்டு நிறுத்திக்கணும். பரவினா அவர் சிவபெருமான கும்பிட்டாருன்னு தெரிகிறது. சிவபெருமான்ங்கிறது எங்க தெரிகிறதுல? முடிமண்ணு கூணல் பிறையாளன், தன்னுடைய முடியில வளைந்திருக்கக்கூடிய பிறையாகிய சந்திர துண்டத்தை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் என்று காட்டுகின்றார். முடிமண்ணு கூணல் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு. அதென்ன முழு தமிழ் என்று சொல்லும் பொழுது தமிழினுடைய கருத்தை என்னதுதான்? சைவ சித்தாந்தம் தான். தமிழ் மொழியே ஒரு சைவ சித்தாந்த லாங்குவேஜ் தான். அதை பல முறை வகுப்புகளை நாம் எடுத்து காட்டியிருக்கிறோம். உயிர் என்கின்ற ஒரு தனிப்பொருள், உடம்பு என்கின்ற ஒரு தனிப்பொருள் இருக்கிறது என்ற கருத்து உடையது தமிழ் மொழி. ஏன்னா உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற வார்த்தையை தமிழ் மொழியில நம்ம பயன்படுத்துகின்றோம். அப்போ உடம்பு வேற உயிர் வேற என்கின்ற சொல்லாட்சி இருக்கு. சைவ சித்தாந்தம் உயிர் விஷயத்தை ஸ்தாபிக்கும் பொழுது இந்த கருத்தை எடுத்த 2ஆம் சூத்திரத்தில் சுஞான போதம் பேசுகிறது. அது இது என்றும் அவன் இவன் என்றும் அப்படின்னு ஒரு சூத்திரம் 2ஆம் சூத்திரத்தில். அதில் எது உயிர் என்பதை காட்டும் பொழுது அது இது என்று எதனால் அறியப்படுகிறதோ, என்னுடையது என்று எதனால் அறியப்படுகிறதோ, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எது அறியப்படாது உயிர் என்று எடுத்து காட்டுகிறது. அதை எடுத்து பேசும்பொழுது சுஞான போத சூத்திரத்தில் ஆசிரியர்கள் எடுத்து காண்பிப்பாங்க. சித்தியார் ஆசிரியர் எடுத்து காண்பிப்பார். இந்திரிய ஆன்மா இல்லை, இந்த தேகம் ஆன்மா இல்லை, இந்த பிராணன் ஆன்மா இல்லை, இந்த இதெல்லாம் சேர்ந்த கூட்டம், சமூக கூட்டம் ஆன்மா இல்லை, இதெல்லாம் எடுத்து அழகாக காண்பிப்பார். பார்த்து நிறைவில் எது ஆன்மா? இந்த உடலிலிருந்து வேறுபட்டது ஆன்மா. இது விதிவசத்தினாலே இந்த உடம்புல வந்து தங்கியிருந்து கொண்டு அனுபவப்படுகிறது என்பதை எடுத்து காண்பிப்பார். அதனால இந்த உடம்பு வேற உயிர் வேற என்ற சொல் அடையவே தமிழ் மொழியில் இருக்கு. பேசும்பொழுதே நம்ம என்னவாகத்தான் பேசுகின்றோம்? சைவ சித்தாந்தமாகத்தான் பேசுகின்றோம். என்ன சொல்ல போனா தமிழ் மொழியில தமிழறிஞர்கள் நிறைய பேர் இன்றைக்கு தமிழ் மொழியில பார்த்தோம். தமிழறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக இருப்பாங்க. வரலாற்று அறிஞர்கள் முக்கியமாக பேசும் பொழுது கல்வெட்டு ஆய்வறிஞர்கள், அகழ்வாராய்ச்சி அறிஞர்கள், தொல்பொருள் அறிஞர்கள், இவர்கள்லாம் தமிழ் மொழியில் நிறைய பேர் இருப்பாங்க. இவர்கள்லாம் பேசும் பொழுதே தங்களுடைய கருத்தில் பதிவு பண்ண சிறு தெய்வம் பெருதெய்வம் என்கின்ற கோட்பாட்டை வைத்து தான் பேசுவார்கள். பெருதெய்வம் என்கின்ற வட்டத்துக்குள்ள வைதிக நெறி தெய்வங்களை காட்டுவாங்க. சிவன், திருமால், அம்பிகை, முருகன், விநாயகப்பெருமான் ரொம்ப பின்னாடி வந்தவராக தான் பார்க்கப்படுகிறார். அவர் வழிபாட்டில் இருந்தவர். ஆனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் மூர்த்தி ஏற்படுத்தி வழிபாடு செய்யக்கூடிய பண்பு பின்னாடி வந்திருக்கு அவரது தன்மை. அது எப்படின்னா, இப்போ நாம் பல தெய்வங்களை வழிபாடு பண்ணுகின்றோம். இப்போ கேதார கௌரி விரதமே இருக்கிறாங்கன்னா கேதார கௌரிக்குன்னு ஒரு பிரதிமை வைத்துக் கொள்வதில்லை. அது கலசத்தில் தான் ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணுறாங்க, அப்புறம் விசர்ஜனம் பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி அப்போ கேதார கௌரி நோம்புங்கிறது அப்போ எண்ணெயிலேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் விநாயகர் வழிபாடு எண்ணெயிலேருந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் விநாயகருக்கு உருவம் ஏற்படுத்தி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நடைமுறைகள் பிற்காலத்தில் வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசும் பொழுது தமிழறிஞர்கள் சிறு தெய்வம் பெருதெய்வம் என்கின்ற விஷயங்களே பேசுவார்கள். அவர்கள் முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா 2 தரப்பாக இருப்பாங்க. ஒன்று வைதிக நெறியை சார்ந்த அறிஞர்கள் இருப்பாங்க, இன்னொன்று வைதிக நெறியை எதிர்க்கக்கூடிய அறிஞர்கள். 2 தரப்பு தான் இருக்கும். தமிழறிஞர் நூல்கள்லாம் எடுத்து பேசுனீங்கன்னா அதுதான் இருக்கும். இந்த வைதிக நெறியை எதிர்க்கக்கூடிய அறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது தமிழர்களுடைய வழிபாடு என்பது சிறு தெய்வ வழிபாடு மட்டும்தான், காவல் தெய்வ வழிபாடுகள் மட்டும்தான் தமிழர்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் இவர்கள் வந்து நடுகள் வழிபாடு தான் செய்தார்கள், மற்றபடி வைதிக வழிபாடு என்பதெல்லாம் இங்கே தமிழகத்தை கிடையாது அப்படின்லாம் அவர்கள் சொல்லுவாங்க. என்னுடைய ஆரியர்களுடைய வருகையினாலே தமிழர்களுக்கு இந்த வைதிக நெறியினுடைய சார் இருக்குமே எடுத்து கொடுங்க, அங்கே இருக்கும் பாருங்க சார், வெளியில் இருக்கும் போட்டு பாருங்க. அதனால அந்த வைதிக நெறியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பின்னாடி தான் தமிழில் வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது பார்ப்பதற்கு என்னமோ தமிழை ஒசத்தி பேசுவது போல தெரியலாம், ஆனால் உள்ளபடியே தமிழுக்கு இருக்கக்கூடிய, தமிழை குறைபடுத்தக்கூடிய கருத்து. ஏன்னா தமிழில் மெய்யியல் சிந்தனையே கிடையாது என்பதை காட்டக்கூடிய ஒரு கருத்து இல்லையா? ஏன்னா ஒரு இறந்து போன தமிழன் கல் தோன்றி மண் தோன்றி கல் தோன்றி முன்தன்ற அவளோட முன் தோன்றி மூத்த கூடிய தமிழ் குடி என்று சொல்கிறார்கள். அதில் பெருமைப்படுத்துகிறார்கள். மூத்த சிந்தனை உடையவன் எல்லாம் சொல்லுகிறார்கள், உலகத்துக்கே வழிகாட்டி என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தமிழன்
இறந்து போனவன் தான் அவனுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு படையலோ ஒரு வழிபாடோ செல்லாது என்பது தெரியாமலா இருப்பான்? சொல்லுங்க பாப்போம். ஒரு செத்து போயிட்டான் அப்படின்னா அந்த அவனுடைய நினைவாக ஒரு பொருள் படைக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கிறோம். இவன் கருத்துப்படி மெய்யியல் கருத்துக்கள் எல்லாமே ஆரியத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றான் தமிழறிஞர்கள் எல்லாம். அப்படி சொல்லும் பொழுது தமிழருக்கு என்ன கிடையாது, செத்து போயிட்டான், அவன் செத்து போனவன் தான். அதுக்கு ஆன்மாங்கிற கருத்தே இல்லை, ஆன்மான்னு ஒன்று கிடையாது, செத்து போனதுக்கு பிறகு கூட இந்த ஆன்மா வேறு நிலையை அடையும், இந்த மாதிரி கருத்துக்களே இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் எப்படி செத்து போன வழிபாடு செய்ய வேண்டும்? ஏன் செய்ய வேண்டும்? ஒரு கல்லை நிறுத்தி அந்த கல்லில் அந்த இறந்து போனவருக்கு உரைகிறாதா? எப்படி இறந்து போனவர் உரைய முடியும்? இது பகுத்தறிவுக்கு புறம்பான கருத்து இல்லையா? அப்போ மக்கள் எல்லாரும் எப்படி புறம்பாக நம்ப வைக்கிறாங்க? தமிழர்கள் என்றாலே இவர்கள் நாட்டார் தெய்வ வழக்கத்தை மட்டும்தான் கொண்டிருந்தார்கள், நடுகள் வழிபாடு கொண்டு தான். நடுகள் வழிபாடுனுடைய தாற்பயம் என்ன? இறந்து போனவருடைய ஆன்மா அந்த கல்லிலே இருந்து தங்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறது என்றதுல தான் அந்த நடுகள் வழிபாடு இருக்கு. அப்போ ஆன்மான்னு ஒரு கருத்து இல்லாம ஆன்மா உடலை நீங்கினாலும் திரும்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கும், அல்லது வேறு நிலைகளை அடையும், அல்லது தெய்வத்தன்மை அடையும் என்கின்ற சிந்தனை இல்லாமல் எப்படி தமிழர்கள் நடுகள் வழிபாடு செய்வார்கள்? விளங்க புரியுதுங்களா? அப்போ தமிழர்களிடத்தே மெய்யியல் சிந்தனை அப்போதிலிருந்து இருக்கிறது. ஆன்மா என்ற ஒரு தனிப்பொருள் இருக்கிறது, அதுதான் உடம்புல உயிர், அது உடம்புல இருந்து நீங்கி வெளில போகுது, அது எங்க குடும்பத்துக்கு தெய்வமாக இருக்கிறது, எங்க குலத்துக்கு தெய்வமாக இருக்கிறது, எங்க மூத்தோர் வழிபாடாக நின்று கொண்டிருக்கிறார், அவர் இந்த இடத்துல உரைகிறார், இந்த கல்லுல உரைகின்றார், இந்த ஆயுதத்துல உரைகின்றார், இந்த சூளத்துல உரைகின்றார், இந்த கொட்டாயில உரைகின்றார், இப்படி பல விதமாக அந்த ஆன்மாவை வழிபாடு செய்கிறார்கள் அல்லவா? அப்போ அவர்களுக்கு மெய்யியல் சிந்தனை நிச்சயமாக தமிழகத்தை இருந்ததுதான் உண்மை. ஆனால் சும்மா நாட்டார் தெய்வ வழிபாடு தான் இருந்துச்சு, மற்ற கருத்துக்கள் எல்லாம் ஆன்மா கருத்துக்கள் உயிர் கருத்து இதெல்லாம் வெளில இருந்ததுன்னா பொய். அவனை நீங்கள் நம்பவே கூடாது, ஃபாலோ பண்ணவே கூடாது. வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்றாரு. உயிரை பற்றி தெளிவாக சொல்லுகிறார்கள். வெளியில வந்தவன் சொல்லி எடுத்து காட்டுறவன் அப்படி தப்பா எடுத்து காட்டுகின்றார்கள், பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். நாட்டார் வழிபாடு மட்டும்தான், மெய்யியல் சிந்தனையே தமிழில் இல்லை என்பதை எடுத்து காட்டுவருடைய சிந்தனை எடுத்து பேசுவோம். எதுக்காக சொல்ல வந்தோம்? முழுத்தமிழ் என்கின்ற வார்த்தைக்காக அது சொல்லுகின்றேன். முழுத்தமிழ்னா அதுதான், நான் தமிழிலேயே எல்லாமே இருக்குங்கிறத சொல்றதுக்காக எடுத்து முழுத்தமிழ் என்கின்ற பதத்தை நம்ம நம்பிக்கைகள் எடுத்து காண்பிக்கிறார்கள். எப்போதுமான இந்த கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு தான் சரியாக நமக்கு வீடியோ வராது. இதெல்லாம் எடுத்து நம்ம பதிவு பண்ணி வெளியில் போடுற மாதிரி கரெக்ட். நான் இறைவன் வேணும்னே இது பண்ணாரு போடுறேன். ஆனால் ஏதாச்சும் முக்கியமான கருத்துக்களை பேசும்போது பகரன்றைக்கு வீடியோ பதிவு இருக்கப்பட்டது. அதனால் முழுத்தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொல்படியே என்ன பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியமான, திரும்பி மீண்டும் ஒரு ஒப்பீடு. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அது தமிழில் சொல்லப்படுகிறது என்பதை காட்டுகின்றார் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா இங்கே அங்கீகாரம் என்பது வேதத்திற்கு, வைதிக நெறியில், வழிபாட்டு நெறியில் வேதம் என்பது முதல் பிரமாணமாக நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் எங்கே எது சொன்னாலும் அது அதில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ கீழாநெல்லி மந்தகமாலைக்கு வைத்தியம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அது மெடிசன்ஸ் ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு வாதம் நம்ம வைக்கிறோமா இல்லையா? அது டாக்டர் ஒத்துக்குவாரா? அது அவர் பேசுகிற அந்த புத்தகத்தில் இருக்கா? மருத்துவர்கள் ஆராய்ச்சியில் ஒத்துக்கிறாங்களா கீழநெல்லினா? ஆமாம், கீழநெல்லி மருத்துவத்துக்கு ஒத்துக்கிறதுன்னு சொன்னாதான் ஆமாம் ரைட் அப்படிங்கிறத நம்ம அமைதிப்படுத்துக்கிறோம். எதுக்காக? உண்மையான கருத்தாக இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்வதற்கு ஒரு பிரமாணம் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்முடைய அறியாமையினால தான் அப்படி இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? அது யாரோ ஒருத்தவங்க பெரிய ஆள் சொன்னாங்கன்னா அதை நம்ம ஒத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். அதுபோல மெய்யியல் கருத்துக்கள் மக்களிடத்திலே வழங்கியிருந்தாலும் கூட அதை வைதிக நூலாகிய வேதம் அதை அங்கீகரிக்கும் பொழுது தான் அதுக்கு சிறப்பான ஒரு தன்மை ஏற்படுகிறது, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா பொதுவான ஒரு ஆள் அங்கீகரிக்கும் பொழுது தான் அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா? இல்லைன்னா அது தனிப்பட்ட ஒருத்தருடைய கருத்தாக போய்விடும். அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மத்தியஸ்தர் ஒருத்தர் வேணும். அதற்கு நமக்கு வேதம் முக்கியமாக இருக்கிறது. வேதம் என்பது மனிதர்களால் செய்யப்படவில்லை, அதனால நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சிவருமான் கொடுத்த நூல், அது முதற் பிரமாணம் நமக்கு வேதம். வேத மொழியர் வெண்ணீற்று செம்மேனியர் நாதப் பறையினர் அண்ணே என்னும் மணிவாக்கு பெருமான் திருவாக்கு. அதனால வேதம் போதி வெண்ணூல் பூண்டுன்னு சொல்லுகிறார்கள். அதனால இந்த வேதத்தினுடைய கருத்தையே முழுத்தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு, அப்போ வேத விஷயத்துக்குள்ள தமிழில் தான் பேசுகிறோம், தமிழ்லாம் பேசுகிறோம்னு ஒரு வைதிக நெறிக்கு மாறுபட்ட ஒரு கருத்து போல இருக்குன்னு அப்படி சிந்திச்சிடக்கூடாதுங்கிறதே வார்த்தையை தெளிவாக போடுறாங்க. வைதிக கருத்து தான் தமிழில் பேசப்படுகிறது. அதனால தான் வேத நெறி தழைத்து ஓங்க, இது சைவ துறை விளங்க என்று எடுத்து காட்டுகிறார்கள். அதனால அப்படி முழுத்தமிழின் படிமண்ண வேதத்தின் சொற்படியே பரவிட்டு என் உச்சி அடிமண்ண வைத்த புரான் மூலன் ஆகின்ற அங்கனானே என்று சொல்கிறார். என் உச்சி அடி மண்ண வைத்த புறான்னு
என்னுடைய உச்சி என்று தன்னை இடத்துல சொல்லுகிறார் நம்பியாண்ட நம்பிகள். இந்த பாட்டு நம்பியாண்ட நம்பியோட பாட்டு. இந்த இடத்துல என் உச்சி என்று எடுத்து காட்டுகிறார். என் உச்சி இவரே ஒரு குருக்கள் தான். அவரே நம்பியாண்ட நம்பிகள் ஆதிசைவ அந்தரா மரபில் வந்தவர் தான். அவரே தன் திருமடி மீது இவர் ஒரு உடம்பு சார்பு கூட பாருங்க, இவர் உடம்பினாலே ஒரு இவர் இடையர் திருமூலர் இல்லையா? ஆனால் இவருடைய திருவடியை தான் தலையில் தாங்குவதாக குருக்களாகிய நம்பியாண்ட நம்பிகள் பேசுகிறார்கள். இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பேச வேண்டிய இந்த கருத்துக்களை எல்லாம். சைவ சமயம் மாதிரி சாதி வழக்கத்தை உடைத்தெறிந்த சமயமும் கிடையாது, சைவ சமயம் மாதிரி சாதி வழக்கத்தை காப்பாற்றி வைக்கிற சமயமும் கிடையாது. நல்லா பார்த்துக்கணும், ரெண்டுமே உண்டு நம்மகிட்ட. சைவ சமயம் தான் சாதி வழக்கத்தை சரியாக காப்பாற்றி வைக்கும். அதே சமயத்தில் எந்த இடம் வரைக்கும் அதை நாம் பின்பற்ற வேண்டும், எதற்கு மேலே அது கிடையாது என்பதை தெளிவாக வரையறுத்து காட்டிவிடும். ஏன்னா உலகியல் வேத நூல் ஒழுக்கம் நிலவு மெய்நறி சிவநறி என்று சேக்கரார் சாமியை காட்டுகிறார்கள். உலகத்தில் பொதுவாக வாழக்கூடியவன் இப்படித்தான் வாழணும் என்பதை சைவ சமயம் வரையறுத்து காட்டும். அதனால் சாதி கிடையாது, மதம் கிடையாது, பேதம் கிடையாது, எல்லாரும் ஒன்றுதான் அப்படிங்கிற கருத்தில் சைவ சமயத்தில் கிடையவே கிடையாது. நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் எந்த இடத்துல பேதம் கிடையாது, 90 பூசிட்டா வேதம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஆகம எடுத்து திரும்ப காண்பிக்கும். ஒருவர் சைவ அடியாராக ஆகிவிட்டார், சிவருமானை தலைவனாக எடுத்துக்கொண்டார், அவர் தன்னை சிவனடியாராக பாவிக்க தொடங்கிவிட்டார் என்று பார்த்து விட்டா அங்கே என்ன கிடையாது, தன்னுடைய பூர்வா நாமம் கூட பூர்வ பெயரை கூட பயன்படுத்தக்கூடாது, தன்னுடைய பூர்வத்தில் இருக்கக்கூடிய சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது, அவர் சிவனடியாராக மட்டும்தான் பார்க்க வேண்டும், அனைவரும் ஒரே குலமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆகமம் எடுத்து காட்டுகிறது. அதுதான் நூல்களும் அங்கீகரித்து காட்டுகிறது. அதனால அடிமண்ண வைத்தபிரான் தன்னுடைய திருவடியை, திருமூலராகிய அவருடைய திருவடியை நம்பியாண்டார் நம்பிகளுடைய சிரசின் மேலே வைத்தவர் என்று தன்னை வழிபாடு செய்து கொள்கிறார். அடிமண்ண வைத்தபிரான் மூலன் ஆகின்ற அங்கனானே என்று மூலன் என்றே பெயரை காட்டுகிறார். இந்த மூலன் என்பது யாருடைய பெயர்? இடையருடைய பெயர் தான். அந்த சிவயோக முனிவர், யோக முனிவர் என்று தான் இவருடைய இயற்பெயர். என்ன சுந்தரனாரா இருக்க புராணத்தில் இருக்கான்னு இல்லையே, சொல்ற குறிப்பிடுறாரா? சரி. அதனால அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெருமானார் அவருடைய அகத்தில் பக்கம் வர்றாராம். அது வைத்தபிரான் மூலனாகின்ற அங்கணன். அங்கணன்னா உயர்ந்த தன்மையுடையவர் அர்த்தம். அங்கணன் என்றாலே சிவருமான் என்றே பொருள். அங்கணன் என்றாலே சிவருமானே குறிக்கும். தேவாரத்த படங்கள் அங்கணன் அங்கணா அங்கனா எங்குற்றாயினார் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமி திரு முல்லைவாயில்ல, வடதிரு முல்லைவாயில்ல படுகிறார். அங்கனா எங்குற்றா என்று தேடிய தேவர் தேடியும் காணா அப்படின்னு சொல்லி பாடுகிறார். சரி, அதோட அந்த பகுதி நிறைவாகிறது. இப்போ 2 பகுதி நான் பார்த்துக்கிட்டோம். நம்பிரான் திருமூலனையாக்கும்படி என்ற தொகை நூலையும் பார்த்தாச்சு. குடிமண்ணு சாத்தனூர் கோக்குளமைப்போன் குறம்பை புக்கு அடி முடிமண்ணு கூணல் பறையாளன் தன்னை முழுத்தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியை பரவிட்டு என் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலனாகின்ற அங்கனன் என்று அந்த பாடலும் நம்ம வைத்திருக்கிறோம். இதில் சந்தேகம் இல்லை இல்லையா? இப்போ புராணத்துக்குள்ள நுழைகின்றோம். புராணமானது இவருக்கு மொத்தம் 28 பாடல்கள் இருக்கிறது. 28 ஆகமங்களை கருதி 28 பாடலில் இவர் நிறைவு பண்ணியிருக்கிறார் என்று சேக்கராசாமிக்கு உரை செய்கிறார் சி.கே. செய்யாது. இவருடைய புராணமும் 28 பாடல் நிறைவாகிறது. ஆகம 28களையும் இவர் எடுத்து தமிழ்படுத்தினார் என்பதனால இவருடைய புராணத்தை 28 பாடல்களில் காட்டுகிறார் சேக்கராசாமி என்று நமக்கு சி.கே. செய்ய எடுத்து காட்டுகிறார்கள். சரி, இவருடைய புராணத்துக்குள்ளே நாம் போகின்றோம். அந்தியிலம் பிறை கண்ணி அண்ணலார் கையிலையினில் முந்தை நிகழ் கோயிலுக்கு முதல் பெருநாயகம் ஆகி இந்திரன் மால் அயன் முதலாம் எமயவர்க்கு நெறியருளும் நந்தி திரு அருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர் என்பது பாட்டு. இந்த பாட்டுக்கு சித்தியாரில் ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாட்டுக்கு ஒரு முன்னோடி பாட்டாக இந்த பாட்டு இருக்கு. சிவஞான சித்தியாரில் இறைவன் உருவம் உடையவனா இல்லையா என்பது ஒரு பெரிய டிஸ்கஷன். சிவபெருமானுக்கு உருவம் இருக்கா இல்லையா, உருவம் உடையவரா இல்லையா அப்படின்னு பேசும் பொழுது உருவம் உடையவன் என்று சொன்னாலும் குற்றம். ஏன்னா உருவம் உடையது என்று சொல்லிவிட்டோம்னா உருவத்தை செய்தவன் ஒருவன் வேண்டும் என்று ஆயிடும். அப்போ சிவபெருமானுக்கு மேலே ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு கருத்து உண்டாயிடும். உருவமே இல்லை அப்படின்னா பார்த்தவங்களாம் என்னாச்சு, சாமியை பார்த்துருக்காங்களே அவங்க பார்த்தது எப்படி கேள்வி வரும். அதனால உருவம் இருக்குனாலும் பிரச்சனையா இருக்கு, உருவம் இல்லைனாலும் பிரச்சனையா இருக்கு. சரிதானே? அது என்ன சொல்றார்கள், உருவமும் அருவுருவமும் அருவமும் உடையவன் சிவபெருமான் என்பது கருத்து. இதுதான் ஆகமம் சொல்லக்கூடிய கருத்து. இதுல உருமேனி தரித்து கொண்டதை பத்தி பேசும் பொழுது
உருவம் எடுத்து வந்துட்டாருன்னு தெரிகிறது. ஆனால் உருவம் என்பது மாயையிலே நம்ம உடம்பு போல மாயையினால ஆக்கப்பட்டதல்ல. அவர் அருள் திருமேனி உடையவர் என்பதை சித்தியார் எடுத்து காண்பிக்கும் பொழுது, சரி உருவம் எடுத்து ஏன் வருகின்றார் சாமி, அது சொல்லுங்க பாப்பா எல்லாரும். விரலை ஆட்கொள்வதற்காக. எப்படி? கருணையினால். அதுக்கு நேரடியான ஒரு சொல்ல உபதேசம் செய்வதற்காக, கருணையாக வந்து குருநாதராக வருவதற்காக சிவருமான் உருவம் எடுக்கிறார் என்பதை சித்தியார் எடுத்து பேசுகிறார். காரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளான் ஆகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே அப்படிங்கிறது சித்தியார் பாட்டு. இது இறைவன் ஏன் உருவம் எடுத்திருக்கிறார் அப்படி எடுத்து காட்டுகிறார். ஆரணம் ஆகமங்கள், ஆரணம் என்பது வேதத்தையும், ஆகமங்கள் ஆகமத்தையும் குறிக்கும். சிவ வழிபாட்டு நூலை குறிக்கும், சிவ நூலை குறிக்கும். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில், ஒருவேளை சுவாமி உருவம் எடுத்து வந்து கொடுக்கவில்லை என்றால், எப்படி உருவம் எடுத்து வைத்து ஸ்ரீகண்டருத்ர பரமேஸ்வரனாக கல்லால் கடவுளாக வந்துன்னு அர்த்தம் அதுக்கு. ஏன்னா அப்படிதான் சாமி உபதேசம் பண்ணுகிறார். அம்பாளா இருந்தாலும் அப்படிதான் உபதேசம் கட்டாகணும். டீச்சர் ஆகிட்டாருன்னா சாமி ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சாதாரணமாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு ஏன்னா அடிச்சு தீர்த்து அச்சம் பண்ணி தான் அவர் செய்வார் நமக்கு. சில வாத்தியாராக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உபதேசம் பண்ணும்பொழுது வாத்தியார்கிட்ட விளையாட்டே காமிக்கூடாது அப்படிங்கிறத பல இடங்களில் சாமி எடுத்து காமிச்சிருக்கிறார். அதான் வாத்தியார் உபதேசம் பண்ணும், வாத்தியார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, மரியாதை ரொம்ப முக்கியம், அடக்கம் இருக்கணும். நம்முடைய அறியாமையினால ஏற்படக்கூடிய அறிவுத்தன்மையை, ஏன்னா நம்ம அறிவாக இருக்கணும் நம்ம நினச்சிக்கிறோம், அது காரணமே அறியாமை தர. அதை போய் அவர்கிட்ட ஆத்தியார்கிட்ட காமிக்கலாவா, அது போல் அவர்கிட்டவே காமிக்கக்கூடாது. அம்பாலே சமைச்சு விட்டார்ல, அம்பாளுக்கே ஆகம உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது அம்பாள் சாமி முருகப்பெருமானமை பார்த்துட்டு இருந்தாங்க. உன்னை இப்படி உயர்ந்த ஆகமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ இப்படி போய் முருகனை பார்த்துட்டு இருக்க, இந்த ஆகமத்துடைய பெருமை தெரியாத வளர்ச்சியாக போன்னு அம்பாளை சமைச்சு விட்டாரு. முருகப்பெருமான மூங்க பிள்ளையா போன சமைச்சு விட்டாரு அப்படின்னு, நந்திய பெருமான சுறாமினா போன சமைச்சு விட்டாரு. இப்படி எல்லாம் பார்க்கிறோம். ஏன்னா டீச்சிங் கிளாஸ் செஷன் இருக்கும்பொழுது அப்படித்தான் இருக்கணும். அதனால சாமி சுழிந்த கங்கை தோய்ந்த திங்கி ஒள்ளராடன் இதழி சழிந்த தின்னி சைவ வேடம் தானிழற்கு அழிந்த சிந்தை அந்த நாளருக்கு அறம்பொருள் இன்பம் வீடு முடிந்த வாயன் முக்கணாதி மேயது முதுகுன்று. அதில் முதுகுன்றத்தில் இந்த 4 பேருக்கு எப்படி உபதேசம் பண்ணார் என்பதை எடுத்து காண்பிக்கிறார். அறம்பொருள் வேதம், அறம்பொருள் இன்பம் வீடு வேதம் என்று சொல்லுவார். விநாயகேஸ்வரம் திருத்தாண்டகத்தில் சக்கரார் சாமி நம்முடைய நிறைய தனித்தமிழ் வழிபாட்டாளர்கள் தான் ரிக்கேஜூர் சாமாதானம் வேதம் கிடையாது, அறம்பொருள் இன்பம் வீடு தான் வேதம் பாருங்கள். அதுக்கு ஒரு கருத்து வேறுபாடாக அந்த அழகாக சக்கரார் எடுத்து அப்புறம் சாமி எடுத்து காண்பிச்சிருப்பாங்க. சுவாமி கல்லாழ் நிறக்கே இருந்து அறம்பொருள் இன்பம் வீடு வேதம் ஒழிந்தான்னு சொல்லுவார். சரியா எடுத்து இப்போ அறம்பொருள் இன்பம் வீடு தான் வேதம்னா, வேதம்னு எடுத்து தனியாக காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இப்போ வேதம்ங்கிற இடத்துலலாம் நீங்கள் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு பொருள் கொண்டீங்கன்னா இந்த பாட்டுக்கு பொருள் தப்பாப்படும். அறம்பொருள் இன்பம் வீடு திரும்ப அறம்பொருள் இன்பம் வீடு மொழிஞ்சாருன்னு அர்த்தமாயிடும் பாட்டு. மறைப்பொருள் தான் சொல்றாங்க. வேதம் என்பது ரிக்கேஜூர் சாமாதானத்தை கொடுத்தார். அந்த உள்ளிருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து நமக்கு எக்ஸ்ட்ராட்டா கொடுக்கும்போது அறம்பொருள் இன்பம் வீடா வருது. இந்த இடத்துல வேதத்தையும் கொடுத்தார் அப்படிங்கிறது ஆகமம் வேதம் புராணம் எல்லாத்தையும் சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ அறம்பொருள் இன்பம் விட அந்த ஒரு தாண்டகம் ரொம்ப சிறப்பான தாண்டகம், அது வாதத்துக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தாண்டகம். அது யாரும் பேச மாட்டாங்க, எடுத்து தெரியாது, படிக்க மாட்டாங்க யாரும். அப்படி சொன்னால் கூட அறிஞர்கள் எடுத்துக்கினாங்க. நிறைய நடராஜன் ராமநாதன் ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கார், அவர் பிளாக் பண்ணிட்டார். அவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டார். எவ்வளோ பிரமாணம் எடுத்து காமிச்சாலும் அவர் எடுத்துங்க கேட்கவும் மாட்டார், ஒத்துக்க மாட்டார். திரும்பவும் தான் பிடித்த காலுக்கு தான் பிடித்த பயிலுக்கு 3 காலில் தான் அதை நிற்பார். அதனால் அது வாதங்கள் பிரதிவாதங்கள் வேணும் தான், ஆனால் எங்கே தோல்வித்தானம் இருக்குங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக. அதுக்காக தோல்வித்தானம் 64ன்னு நம்ம சித்தியார் எடுத்து காண்பிக்கிறோம். எந்த சரியான முறையில் அவங்க இதுக்கு மேலே அவங்க வாதம் எடுபடலை அப்படிங்கிறதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதை வாதம் நடத்துகிறவங்க புரிஞ்சுபடி விளையாட வேண்டியது தான். அதுமாரி அவர்கிட்ட நம்ம விளையாச்சு பரடாக்க இல்லை, செம்ம எடுத்து காண்பிக்கிறோம். சரி இருந்துப்பட்டோம். நம்ம வடமொழிக்கு எதிராளி கிடையாது, தமிழ் மொழிக்கு எதிராளி கிடையாது. நமக்கு ரெண்டுமே வேணும் தான், அதுவும் தான் வேணும் இதுவும் தான் வேணும். அது ஏதோ பல பேருடைய கருத்துக்களை இவர்கள் பேச விடுகிறார்கள். இருக்க கூட்டம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த விஷயங்களை எல்லாம் சுவாமி உபதேசம் பண்ணுகிறார். அதான் ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டுன்னு அருளாலே சுவாமி உருவம் கொள்கிறார்னார். காரணன் அருளான் ஆகில், சோரமான் கொடுக்கவில்லை என்றால் கதிப்பவர் இல்லையா. சோரமான் கொடுக்கலன்னா யாராலையும் வேத பொருளை புரிந்து கொள்ள முடியாது, ஆகம பொருளை புரிந்து கொள்ள முடியாது. வித்தியாசப்படும். யார் யாருக்கு கொடுத்தார், அதில் ஃபர்ஸ்ட் வர்றது நாரணன் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர்.
நாரணாதி தேவர் முதல் தேவன் யார்? பெரிய தேவர் யார்? சுவாமிக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய பெரிய ஆள் நமக்கு நாராயணமூர்த்தி தான், திருமால் தான். அதனால தான் திருவிளையாடல் புராணத்தில் அற்புதமான ஒரு பகுதி, சுவாமிக்கு மீனாட்சி அம்மனுக்கும் சுவாமிக்கு திருமணம். சுவாமி வந்து மணவரையில் எழுதுறதுக்கு பக்கத்தில் மணமகன் அறையில் இருக்கார். சாமி மேக்கப் போட்டுட்ருக்காங்க சாமிக்கு எல்லோரும். அப்போது எல்லோரும் வராங்க சாமியை பார்க்க. அப்போ திருமாலை பார்த்து சாமி பேசுகிறாராம், பிரம்மாவை பார்த்து தலையாடுறாராம், மற்ற தேவர்கள்லாம் பார்க்குறாராம். அவ்வளோதான். அப்படி ஒரு பாட்டு பார்வையின்தான் இருக்கும், ஏனைய தேவர்களுக்கு பார்வையின்தான் இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ திருமணத்துக்கு நாங்கள் போகணும்னு வச்சுங்களேன், சன்னியானத்தை ஒரு நிகழ்ச்சி நடக்கு திருமணத்தில்னா, சன்னியானத்துக்கு இப்போ அடுத்த வாரம் பர்த்டே வருது, அடுத்த வியாழக்கிழமை சாமிக்கு புனர்பூச நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் வருது, செலிப்ரேஷன் நடக்கும் மரத்தில். இப்போ நம்ம போகிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய கலெக்டர் வருவார். அன்றைக்கி கலெக்டர் வந்தோடனே சன்னியானம் என்ன பண்ணுவாங்க, வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு பேசுவாங்க, சால்வை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வேறு யாரோ ஒரு ஆட்களோ தெரிஞ்சவர் உபயதாரர் வந்தாங்கன்னா பார்த்துவாங்க, தலையாட்டுவாங்க, சிரிப்பாங்க, வாங்க போவாங்க. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் போகிறா என்ன பண்ணுவாங்க, எங்களை ஒரு தடவை பார்ப்பாங்க, அவ்வளோதான். அவங்க பார்வைப்படுற இடத்துல நாங்கள் நினைப்போம் ஒரு தடவை. அவங்க நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவங்க ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா போதும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நம்ம பாட்டுக்கு அட்டண்டன்ஸ், அதான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அதுதான் பார்வை இருந்தான். இன்னும் திரும்ப அந்த திருவிளையாடல் புராணத்தில் அழகாக காட்டுவார் அந்த பலசதி பண்ணுவார். அவங்க ஒரு தடவை பார்த்தாங்கன்னா வச்சுவேன், ஓகே நம்ம வந்திருக்கோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அது போதும். இதுக்கு பிறகு நம்ம போய் முன்னாடி நிற்க வேண்டியதில்லை, கிட்ட நிற்க வேண்டியதில்லை, அங்கே நிற்க வேண்டியதில்லை, அது நமக்கு தேவையில்லை. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம தான் போய் எதுக்கு போய் நின்று கொண்டே இருப்பார்கள் நிறைய பேர். அதுக்கு பார்வை இருந்தான் பார். அதுபோல் எதுக்காக சொல்ல வந்தேன், நாராயணமூர்த்தி தான் முதல் தேவன், எல்லாருக்கும் மேலே பரம்பொருளாக பரதேவதையாக இருக்கக்கூடியவர் அவர் தான். அவரை வந்து சாமி பார்த்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால அந்த இடத்துல முதல் ஆளாகி சொல்கிறார், நாராயணன் முதலாய் உள்ள சுரனர். ஏன்னா சாமி முதல்ல நாராயணமூர்த்தி உற்பத்தி பண்ணுகிறார், அப்புறம் திருமாலை பிரம்மாவை அவர் உற்பத்தி பண்ணுறாருன்னு பார்க்குறோம். அப்புறம் பிரம்மா தன்னுடைய நெத்திஸ்தானத்திலேருந்து நீலலோகிதன் ருத்ரனை உற்பத்தி பண்ணுகிறார். அந்த ருத்ரன் தான் உலகத்தை அழிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இது அதிக கருத்து ஆகமத்தில் சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு கல்பத்துக்கு நீலலோகிதன்கிற ஒரு ருத்ரனை அவர் திருமால் நெத்திலேருந்து பிரம்மாவுடைய நெத்திலேருந்து உற்பத்தி பண்ணதாக காஞ்சிபுராணம் எடுத்து காட்டுகிறது. அப்புறம் திரும்பவும் உற்பத்தி பண்ண ருத்ரனையே திரும்ப பிரம்மா ருத்ரன் சொல்லி வழிபாடு பண்ணதாகவும் சொல்லுகிறது. வழி வர்றதுக்கான ஒரு வழி இல்லை, அவர்கள் தேவர்கள், அவர்கள் கருவடைப்பட்டு வரக்கூடிய தேவர்கள். அவர் 33 தேவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு குரூப் தான் இவங்க. அதான் ருத்ரா அம்சம்னு இருக்கிறாங்க. அவர்கள் நம்ம தெய்வமாக வழிபாடு பண்ணுவதில்லை, அவங்க ஸ்தானம் உண்டு அவங்களுக்கு. இப்போ இந்திரனுக்குரிய மாதிரி ஒரு ஸ்தானம் உண்டு, அவ்வளோதான். அவர் சாமி கிடையாது, அவங்க இருக்கு. இப்போ இந்த 11 ருத்ரரில் வரக்கூடியவர் இந்த நீலலோகிதன் கிடையாது. நீலலோகிதன் பேர் இருக்கு, ஆனால் நீலலோகிதன் ஒரு ருத்ரனை இந்த நெத்தியில ஒரு உற்பத்தி பண்ணுகிறார், பிரம்மா உற்பத்தி பண்ணி அப்புறம் திரும்பி அழுத்தத்தில் செய்யக்கூடிய வைக்கிறாருன்னு ஒரு கல்பத்தில் காஞ்சிபுரம் எடுத்து காட்டுகிறது. அது தான் இந்த வைணவர்கள் கூட இதான் எடுத்துப்பாங்க. திருமால்கிட்ட இருந்து பிரம்மா உற்பத்தி, பிரம்மாவில இருந்து ருத்ரன் உற்பத்தி பண்ணப்படுகின்றார். காபாலியில் 14 ருத்ரர்கள் இருக்கிறாங்க. அந்த 11 பேருங்கிறவங்க தேவர்கள், அவ்வளோ. இந்த நீலலோகிதன் சொல்ல முடியாது. இந்த பெயர் குழப்பங்களே நிறைய நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. சாமியாக காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ருத்ரன் இவனு வச்சு பண்ணுறது. இந்த 11 ருத்ரர்கள் தக்ஷயாகத்தில் பங்கேற்கிறாங்க. தக்ஷயாகத்தில் பங்கேற்று கொண்டு பசுவேறும் 11 ருத்ரர்களும் பசுவேறும் 11 ருத்ரன் சொல்லுகிறார். இதில் அருணாச்சல புராணத்தில் அந்த ஆசிரியர் எல்லப்பண்ணாவில் சைவராவ எல்லப்பண்ணாவில் காலமாட்டு மேலே ஏறிக்கொண்டு வீரபத்திர சுவாமி மேலே வில்லம்பினாலே போர் தொடுத்தான். இந்த 11 ருத்ரரும் எடுத்து காட்டுகிறார்கள். அந்த 11 ருத்ரர்களையும் ருத்ராம்சம் பிறந்த நீங்கள் இந்த மாதிரி சுவாமிக்கு எழுதாக இருக்கக்கூடிய யாகத்தில் வந்து கலந்துக்கிட்டீங்களே, ஓடி போங்கடா முதல்லன்னு சொல்லி அவர் திட்டி அனுப்பினதாக, அடிக்காமல், ஏன்னா ருத்ராம்சம் உடையவர் என்பதனால அவர்களை ஒன்றும் சொல்லாமல் அவளை வஞ்சி அனுப்பினதாக இந்த புராணம் காட்டும். அவர்களை விட்டாகன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டதாக அப்படின்னு இருக்குது. அதனால் இவர்கள் தேவர்கள். ஆனால் இந்த தேவர்களில் ஒருத்தர் தான் அந்த நீலலோகிதன். அந்த நீலலோகிதன் தான் பிரம்மாவால் படைக்கப்பட்ட சிவபெருமான். அந்த சிவபெருமானை தான் அறியாமையில் சைவர்கள் வணங்குகிறார்கள் என்று ஐஷவர்கள் சொல்கிறது அவங்களுடைய கருத்து. ஏன்னா அவர்களுக்கு இப்போ ஒரு பிரமாணம் வேணும் இல்லை, சிவபெருமான் யாருங்கிறது காட்டுறதுக்கு. அவங்க நீலலோகிதன்கிற ருத்ரன் அவன் பிரம்மாவால் படைக்கப்பட்டவன். ஏதோ ஒரு கல்பத்தில் பிரம்மாவால் உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு கர்த்தா. ஏன்னா அதுதான் வழிங்கிறதுனால. ஆனால் நாம் பரம்பொருளாகிய சிவபெருமானே பேசிக்கொண்டிருக்கோம். இதெல்லாம் ஆய்வுக்குரிய தலைப்புகள் எதிர்ந்து போட்டோம். எது சொல்ல வந்தேன், இந்த நாரணன் முதலாய் உள்ள சுரநர நாகருக்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சந்தானம் என்பது தொடர்ச்சியாக
வாரிசு பரம்பரையாக வருவது. அந்த வார்த்தையை பற்றி இங்கே பேசுகிறார். அந்த சந்தானத்துக்கெல்லாம் முதல் சந்தானமாக யார் நிற்கிறார்? நமக்கு முதல் ஆளாக யார் நிற்பார்? நந்தியம்பெருமான் நிற்பார். நந்தியம்பெருமான் தான் நமக்கு முதல் குருநாதர். அதனால் நாராயணமூர்த்தியாகவே இருந்தாலும் அவருக்கு கூட நாராயணமூர்த்தி சுவாமி தனியாக உபதேசம் பண்ணியிருக்கார். இருந்தாலும் கூட எல்லாருக்கும் குருநாதரை யார் வந்து நிற்பார்? மேலே நந்தியம்பெருமான் தான் நிற்பார். அதனால் இங்கே அந்த சொல்கிறார், சீரணி குரு சந்தானத்தையும் சென்றிடாதுங்கிறது அந்த பாட்டு. அந்த பாட்டில் என்ன கருத்து இருக்கோ சித்தியார் பாட்டில் அது அப்படியே பெரிய புராணத்து அந்த பாட்டில் இருக்கும். அதனால் இந்த பெரிய புராண பாடலை எடுத்துக்கொண்டு தான் நந்தியம்பெருமான் நம்முடைய அருண சிவாச்சாரியை பாட்டு பாடிருக்காரு கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. இதெல்லாம் நீங்களாம் ஒப்பிட்டு எழுதணும். நீங்கள் வாத்தியார் அதை சொல்லிக் கொடுத்தார் எங்களுக்கு இந்த பாடத்தில், நீங்கள் கருத்து கேட்டேன் பெரிய புராண வகுப்பில் இன்றைக்கி இந்த கருத்து இந்த சித்தியார் பாட்டோட ஒப்பிட்டு இந்த பாடத்தில் கொடுத்தார். யாராவது ஒருத்தர் எழுதுறீங்களா? எப்போ 3:30 மணி ஆகும் வீட்டுக்கு போகலான்னு தான் எல்லோரும் பார்க்குறீங்க. அதோட திரும்பி அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வர மாமியாக கழுத போல ஆனாலும் 11 மணிக்கு வர ஆரம்பிச்சிங்களாரும். 9 மணிக்கு ஆரம்பிச்ச வகுப்பு இது. நானும் வர சொல்லிட்டு இருக்கேன். 9:30 ஆரம்பிச்சது 10க்கு ஆனது, 10:10 ஆனது, 10:45 வரைக்கும் ஆளைய காணுங்க. 4 பேர் தான் உட்காந்துருவாங்க காலைல. சரி, அந்த இளம் பிறை கண்ணி என்னலார் சாமி பற்றி அறிமுகப்படுத்துகிறார். அந்த இளம் பிறை மாலை நேரத்தில் மேற்கு திசையிலே தெரியக்கூடிய இளம்புரை, அது தன்னுடைய கண்ணின்னா மாலைன்னு அர்த்தம். சிறிய மாலையாக அணிந்திருக்கிறார் பிறை கண்ணின்னர். அந்த இளம்புரை கண்ணி என்னலார் கையிலையினில் முந்தை நிகழ் கோயிலுக்கு. முந்தை நிகழ் கோயிலுக்குங்கிறது சீக்கியத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரொம்ப காலமாக இருந்த கோயில் அப்படிங்கிறார். முதல்ல ஏற்பட்ட கோயில்னு வச்சுக்கொண்டு தான் அதுதான் வழிபாட்டுக்குரிய தலம், பெருமானுடைய வழிபாட்டு தலம். கையிலேயே நமக்கு ஒரு பாடல்பட்ட கஷேத்திரம் தானே, அப்போ தானே கையிலேயே நமக்கு ஒரு பாடல்பட்ட கஷேத்திரம் தானே. அது வந்து அப்பர் சாமி பாடியிருக்காங்க, சுவாமி பாடியிருக்காங்க, ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. ஞானசம்பந்தம் வாழ வழி கோலா பூடின்னு பாடிடுவார் ஞானசம்பந்தர். அற்புதமானது. இந்த கைலாயத்தில் தான் அற்புதமான காட்சி ஒன்று சாமி காட்டுறார். பரிய களிற்றை அரவு விழுங்கன்னார். கைலாசத்தில் ஒரு பெரிய பாம்பு இருக்கான். போனீங்கன்னா பாருங்க, யாராவது கைலாயத்தில் போனீங்கன்னா அந்த பாம்பு இருக்கான்னு பாருங்க. பரிய களிர்னார். யானையே சாதாரண யானை, பெரிய யானை. அந்த யானையை ஒரு பாம்பு முழுங்குதாங்க. யானையை ஒரு பாம்பு முழுங்குதா, பாம்பு எவ்வளோ பெருசுன்னு பார்த்து வேண்டியதான் போகும். தஞ்சாவூர் பண்ணி வச்சுக்க. பரிய களிற்றை அரவு விழுங்க அப்படிங்கிற அந்த கருத்தை கைலாசத்தில் அந்த கருத்து இருக்குது. இந்த பாட்டு ஞானசம்பந்தரால பதிவு பண்ணப்பட்டிருக்குங்கிறத இதை எடுத்து அனுபவிச்சுப்பாங்க. நம்ம ஒரு பெருமாட்டி தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தவங்க, அவங்க பேர் லோகமாதேவின்னு பேர். அவங்களுக்கு ராஜராஜ சோழனுடைய பட்டத்தரசி. அவங்க திருவையாத்தில் வடகைலாயம் என்று கோயில் கட்டுறாங்க. திருவையாத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா திருவையாத்து கோயிலுக்கு இந்த பக்கத்தில் தென்கைலாயம் இருக்கும், அந்த பக்கத்தில் வடகைலாயம் இருக்கும். தென்கைலாயம் ராஜராஜ சோழனுடைய இன்னொரு மனைவி கட்டினது, வானமாதேவி கட்டினது. அவங்க தான் ராஜேந்திர சோழனுடைய தாயார். அவங்க அந்த கோயிலுக்கு தான் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறது, திருப்பணி போடுறாரு. திருப்ப அந்த தென்கைலாயம் கோயிலுக்குள்ள நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா, திருவையாத்து போனீங்கன்னா தென்கைலாயம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா சுற்றி இருக்கிற பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து எடுத்துக்கிட்டு அவர் கல்யாணிங்கிற தேசம். இந்த தேசத்துலேருந்து அங்கே உள்ள அரண்மனைகள்லாம் இடித்து அந்த தூணெல்லாம் கொண்டு வந்து அந்த தென்கைலாயத்தை சிறப்பு பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்போ போனீங்கனாலும் அந்த தூணெல்லாம் பார்க்கலாம். அந்தாண்ட வடகைலாயம்னு இருக்கும். சுற்றி அந்தாண்ட வரும்பொழுது வடகைலாயத்தில் அது உண்டாக்குனவர் ராஜராஜ சோழனுடைய பட்டத்து அரசி. அவங்க தந்தி சக்தி விடங்கி லோகமாதேவின்னு பேர் அவங்களுக்கு, பட்டத்து ராணி. அந்த அம்மா கட்டின கோயில் அது. அந்த கோயிலில் இந்த தேவாரத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. பரிய கலிற்றை அரவு விழுங்கன்னா கைலாசத்தில் இவ்வளோ பெரிய பாம்பு இருக்கா, யானை கூட இருக்கானோடனே இதை காட்சிப்படுத்தணுன்னு துவாரபாலகருடைய அந்த தண்டத்துக்கு கீழே அந்த பாம்பு சுற்றி கொண்டிருப்பது போலவும் அந்த பாம்பு ஒரு யானையை விழுங்கி கொண்டிருப்பது போலவும் அந்த சிற்பத்தை காட்சி செய்திருக்கிறார். இதைத்தான் பின்னாடி வடகைலாயம் தஞ்சாவூர் பெரிய கோயிலோட மூத்தது. தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வடகைலாயம் கட்டிட்டாங்க அவங்க. அதற்கு பிறகு கட்டப்பட்டதாகி அந்த பெரிய கோயிலில் ராஜாவும் இதே காட்சி எடுத்து துவாரபாலருக்கு வச்சுருக்கார் காட்டுறாங்க. அதனால் அந்த கைலாயம் என்பது அவ்வளோ பெரிய கோயில். அந்த கைலாயத்தை காவல் காக்கிறவர் யார்? நந்தியம்பெருமான். அங்கனார் கைலைக்கு அகம்படி தொண்டு செய்வான் அப்படின்னு கேட்கிறார். அதான் அண்ணலார் கையிலையினில் முந்தைய நிகழ் கோயிலுக்கு முதற்பெரு நாயகம். நாயகம் அப்படின்னா தலைவன் இருக்கும். முதற்பெரு நாயகன்னா சீஃப் சூப்பரண்ட் மாதிரி, ரொம்ப சீஃப் அவர் தான், சிஇஓன்னு வச்சுக்கலாமா. அதுதான் அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஆள். அவருக்குள்ளே ஆள் இருக்காங்க. இப்போ அதான் சாமி. ஆனால் சாமியை பார்க்க போகணுன்னா இவரோட அப்பாயின்மெண்ட் இல்லைனாக்கா, இவருக்கு அனுமதி இல்லைன்னா கிடைக்காது. இவர் இருந்தால் தான், இவர் சொன்னால் தான் எதாக இருந்தாலும் நடக்கும். அதனால் இவரையே தோல்வியடை செஞ்ச ஒருத்தவர் இருக்காங்க. இவர் யாராலையும் ஜெயிக்க முடியாது நந்தியம்பெருமானை. இவரையே தோக்கடிச்சாங்க மீனாட்சி அம்மா. மீனாட்சி பெருமாட்டி
தடாதகை பிராட்டியாக இருந்தாங்க. அப்போ தேவர்களுக்கெல்லாம் அவிசு பண்ண வேண்டும், யாகம் பண்ண வேணும் என்று அவங்க அப்பா வருத்தப்பட்டுட்டு இருந்தார். யாகம் பண்ணாமலே போயிடுறேன்னு வருத்தப்பட்டார். என்ன எப்போ பார்த்தாலும் தேவர்களுக்கு யாகம் சொல்லிட்டு இருக்காரு இவர். இல்லை தேவர்கள் பெரிய ஆட்களா அப்படின்னு நல்லா ஒரு கை பார்த்துருவோன்னு திக்கு வச்ச புறப்பட்டாங்க மீனாட்சி அம்மா. போய் இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாத்துக்கும் போய் எல்லாரையும் அடித்து போட்டாங்க. திருமாலை போய் பார்த்தாங்க. திருமால் பயந்து பணிந்தார், நீங்கள் தங்கச்சி மாறினார். சரி விடு நான் வந்துட்டாங்க அங்கேருந்து. அங்கே வரவிட்டு அப்புறம் வேற எல்லா உலகம் இருக்குல்ல, கைலாசம்னு ஒரே ஒன்று மட்டும் தான் பாக்கி இருக்குது, அங்கே போவோம். சரி கைலாசம் போகலான்னு பார்த்தாங்க. எல்லாரும் போய் சாமிகிட்ட சொல்கிற மாதிரி மீனாட்சி மதுரையிலேருந்து மீனாட்சின்னு ஒரு மனித ராணி வந்து இது மாதிரி சண்டை போட வராங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா போய் சண்டை போடுங்க என்னார் சாமி. எல்லாரும் போய் சண்டை போட்டாங்க. யாராலையும் ஜெயிக்க முடியல, நந்திய பெருமானே யாராலையும் ஜெயிக்க முடியல. அதுதான் பெரிய ஆச்சரியம். நந்திய பெருமானுக்கு புரியல இதுதான், அதான் மறைப்புங்கிறது. நம்மளையே ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அது யாராக இருக்குங்கிறத ஒரு புரியல பாருங்கப்பா. நந்திகணம் முனை சாய்த்துன்னு திருவிளையாடல் புராணம். நந்திகணம் முனை சாய்த்து அவங்களெல்லாம் ஜெயித்தா அம்பாள். அவரை ஜெயிச்சதுக்கு பிறகு சாமியை பார்க்க போகிறோம். உள்ள இருக்கிற உங்கள் தலைவனா எங்கே ஓடி விழுந்திருக்கிறார் அவர் அப்படின்னு போனாங்க. உள்ள போய் சாமியை பார்த்தாங்க இல்லையா, நடுப்புற இருக்கிற ஸ்தனம் பட்டுன்னு தெரிச்சு போச்சு. அப்போ தான் அவர்களுடைய அந்த மறைப்பு அவர்கள மறைப்புடிங்கிட்டு பொக்கச்சொடருக்கு விருந்திடம் உம்மளையாய் புத்தந்தருகவேன்னார் கோமரூர் சாமி. அவங்களுக்கு 3 ஸ்தானம் அவங்களுக்கு. அது எப்பப்பா மறையும், எப்போ வித்தியாசம் உலகத்தில் உள்ள பெண்களுக்கு இல்லாத போல வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு அவங்க அப்பா மலைத்துவதை பண்ணி வருத்தப்பட்டார். அப்போ உடனே அப்போ அசிரியர் சொன்னிச்சு, இவனுடைய மணாலனை பார்க்கும் பொழுது அவளுக்கு அந்த 3ஆவது ஸ்தானம் நீங்க ஒன்றார். சாமி பார்த்து நீங்கிச்சு. அப்போ தான் தன்னிலை உணர்ந்தாங்க அம்மா. ஆஹா சாமி மடியே சட்டை போட வந்திருக்கேன்னு. சரி பரவாயில்ல போய்ட்டு வா, மதுரைக்கு போனா வரேன்னு அவர்களை கலைக்கு வந்தார். சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து சடையை மறைச்சிக்கிட்டு கதிர் மகுடம் தரித்து கொண்டாராம் ராஜாவை போகிறதாக. அற்புதமான பாட்டது. நிம்பாடரும் தொடை கொடைமா இது என்னது கொன்றை தொடை மறைத்து நிம்பாடரும் தொடைகள் சாத்தி வேப்பம்பு மாலையை அணிந்து கொண்டாராம். அப்புறம் விடை நிறுத்தி கையில் எடுத்துனார். தன்னுடைய விடைக்கூடிய கீழே போட்டுவிட்டு மீன் கூடிய கையில் எடுத்துட்டார் சாமி. ஏன்னா பாண்டிநாட்டுக்கு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லுவார்கள். அது திருவிளையாடல் புராணம். அது அங்கே அது வாய்ப்பு இருந்தால் அதை அங்கே போயிருப்போம். அதனால் இப்போ முதற்பெரு நாயகம் ஆகி இந்திரன் மாலையன் முதலாம் இமயவர்க்கு நெறியருளும். இதுதான் சித்தியார்பட்ட உள்ள கருத்துன்னு சொன்னேன். இந்திரன் மாலையன் முதலாம் இமயவர்க்கு நெறியருளும். அந்த நெறி என்பது ஆகம நெறி, உபதேசம், சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நெறி என்ன என்பதை காட்டக்கூடியவர். யார் அவர்? நந்தி. அப்போ முதற் குருநாதன் இல்லையா? இப்போ நந்திய பெருமான் யாருக்கே குருநாதர்? நாராயணமூர்த்திக்கே அவர் குருநாதராக இருக்கிறார். ஆகமத்தை அவருக்கு உபதேசப்பட்டுக் கொண்டார் என்பதை சேக்கரரசன் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறார்கள். நந்தம் குருமரபுக்கெல்லாம் முதற்குருநாதனாம் நந்தி திரு அருள் பெற்ற பொங்கு நீடு அருள் பெற்ற பொற்பது அப்படின்னு அந்த சேக்கரார் சாமி திருவையாத்தை பற்றி பேசுவாங்க. அந்த நந்தி திரு அருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர் என்று சொல்றார். அப்போ நந்தி திரு அருள் பெற்ற நான்மறை யோகிகள் அது எத்தனை பேரும் தெரியாது நமக்கு. இப்போ ஏன்னா கைலாசத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. அதில் யோகாச்சாரம் உடையவர்கள் எல்லாம் எத்தனை பேர் எவ்வளோ எப்படி இருப்பாங்க? எல்லாரும் சிவபெருமான உருவத்தில் இருப்பாங்க. எல்லாருமே நெற்றியில் கண்டர் நாட்பெருந்தோழர் நீரணி வேணியர் அநேகர் அப்படின்னார் சேகரார் தான். கைலாசத்துக்கு போனீங்கன்னா யார் சிவபெருமான் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சிவபெருமான் போலவே நிறைய பேர் சிவபெருமான் போலவே இருப்பாங்க. அவங்கெல்லாம் சாரூபம் பெற்றவர்கள், சிவபெருமானை போலவே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நான்மறை யோகிகள் பலர் அதில் ஒருவர் என்று பாடல் தொடங்குகிறது. அதோடு நம்ம இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். தேனி நெல்லுக்கு